ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யுத்த பூமி நாவல் ஸ்டோரியோட அடுத்த எபிசோட பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் எங்களால் அடுத்தடுத்த எபிசோட் இன்ட்ரெஸ்ட்டாக போட முடியும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அத்தியாயம் 2161. கர்வமும் மூர்க்கமும் நிறைந்த அந்த பறவை திடீரென தன்னால் எதையும் செய்ய முடியாத ஒரு நிலையை உணர்ந்து பீதியுடன் பின்வாங்கத் தொடங்கியது. ஆனால் அந்த மர்ம சக்தி அதை விடவில்லை. சில கணங்களில் பண்டைய மந்திரங்களின் சக்தியால் உருவான ஒரு அழகான ஊதா நிறப்பூ அந்த ஆன்ம துண்டின் முன் மலரத் தொடங்கியது. அப்போது அதன் இதழ்களில் தங்க நிற கீற்றுகள் மிளிர்ந்தன. ஆனால் அந்த அழகின் பின்னால் மறைந்திருந்த அபாயகரமான சக்தியை உணர்ந்ததும் அந்த அமரப்பறவையின் முகமே மாறியது. அது பயத்தில் அலறி பின்வாங்க முயன்றது. ஆனால் அந்த பூவிலிருந்து வெளிப்பட்ட சக்தி அதை உள்ளிழுத்து இறுதியில் அது விரும்பாத போதிலும் அதன் ஆன்ம துண்டு அந்த பூவுக்குள் சிக்கிக் கொண்டது. அவ்வாறு ஆன்ம துண்டு கைப்பற்றப்பட்டதும் வீரசமரனின் உடலுக்குள் இருந்த மர்ம சக்தி மெதுவாக குறைந்து மறையத் தொடங்கியது. அதே நேரத்தில் அந்த ஆன்ம துண்டு தன்னை விடுவிக்க கடுமையாக போராடி கொண்டே இருந்தது. மறுபுறம் அந்த மர்ம சக்தி முழுவதுமாக மறைந்தபோது வீரசமரனின் கண்களில் இருந்த சிவப்பு ஒளியும் மெதுவாக குறைந்து மறைந்தது. சில கணங்களுக்கு பிறகு அவன் ஆச்சரியத்துடன், என்ன நடந்துச்சு? அந்த அமரப்பறவையோட ஆன்மா எங்க போச்சு? இவ்வளவு பெரிய பிரச்சனை எப்படி இவ்வளவு சுலபமா முடிஞ்சுது? ஒரு நிமிஷம் இருங்க, இந்த விசித்திரமான ஊதா நிறப்பூ எப்படி உருவாச்சு என்று கேட்டான். அதைத் தொடர்ந்து அவன் கண்களை திறந்தபோது அவன் முகம் முழுவதும் திகைப்பால் நிரம்பியிருந்தது. மனதில் எழுந்த பல கேள்விகளுக்கும் அவனால் பதில் காண முடியவில்லை. எல்லாமே ஒரு கனவு போல தோன்றியது. பிறகு சிறிது நேரம் கழித்து அவன் பெருமூச்சு விட்டபடி, இந்த நாசமா போன பறவை என்னென்ன பண்ணி வச்சிருக்குன்னு பாரு. நான் இன்னும் கொஞ்சம் பலசாலி ஆயிக்கிறேன். அப்புறம் இருக்குது உனக்கு ஆப்பு. எது எப்படியோ இப்போதைக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சுது. ஆனா இது எவ்வளவு நாளைக்குன்னு தான் தெரியல. ஆனா நிஜமாவே இதோட ஆன்மா என்கிட்ட வந்து சேர்ந்தது என்னோட துரதிருஷ்டம்தான் என்றான். அவன் மனதில் இன்னும் குழப்பமும் சோர்வும் இருந்தாலும் நடந்ததை மாற்ற முடியாது என்பதை உணர்ந்து எதிர்காலத்தில் அந்த ஆன்ம துண்டை சமாளிக்க தன்னை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தான். பின்னர் மெதுவாக எழுந்து தனது அறையை விட்டு வெளியேறி யோகி சாகர்நாத்திடமிருந்து ஜீவசக்தி முத்திரைகளை கற்றுக்கொண்ட பயிற்சி இடத்தை நோக்கி நடந்தான். அதே நேரத்தில் கரும்பாறை சதுப்பு நிலத்திலிருந்து திரும்பிய பிறகு அந்த முத்திரைகளின் உண்மையான மதிப்பு அவனுக்கு புரிந்திருந்தது. தற்போதைக்கு அவனால் 0 ஜீவசக்தி முத்திரைகளை மட்டுமே உருவாக்க முடிந்தாலும் முதல் முத்திரை எவ்வளவு முக்கியமானது என்பதையும் அவன் உணர்ந்திருந்தான். அங்கு சென்றபோது அவன் எதிர்பார்த்தபடி யோகி சாகர்நாத்தை காணவில்லை. அதனால் அமைதியாக அமர்ந்து, இப்ப நான் ஆதிலோக நிலை அடைஞ்சிட்டேன். அப்ப என்னோட ஜீவசக்தியும் பல மடங்கு அதிகரிச்சிருக்குன்னு தான் அர்த்தம். இப்ப என்னால எத்தனை ஜீவசக்தி முத்திரைகள் உருவாக்க முடியும்னு தெரியலையே. அதை தெரிஞ்சுக்க ஒரே ஒரு வழிதான் இருக்குது. அது இப்பவே முயற்சி செஞ்சு பார்க்கறது தான் என்றான். அதன் பிறகு முற்றத்தில் அமைதியாக அமர்ந்திருந்த அவன் தனது கைகளை நீட்டி தனது ஜீவசக்திகளை ஒன்றிணைத்து முத்திரைகளாக உருவாக்கத் தொடங்கினான். அதே நேரத்தில் அவனது ஜீவசக்திகள் முன்பை விட அதிகமாகவும் வலிமையாகவும் இருந்ததுடன் அவை முத்திரைகளாக மாறும் வேகமும் கணிசமாக அதிகரித்திருப்பதை அவன் கவனித்தான். ஏனெனில் கண்ணிமைக்கும் நேரத்திலேயே 8 முத்திரைகள் உருவாகின. பின்னர் 9வது முத்திரையும் மெதுவாக உருவாகத் தொடங்கியது. ஆனால் அந்த செயல்முறை அங்கேயே நின்றுவிடவில்லை. சில கணங்களுக்கு பிறகு அவனுக்கு முன் மொத்தம் 12 ஜீவசக்தி முத்திரைகள் தெளிவாக காட்சியளித்தன. இதை பார்த்த வீரசமரன் தனக்குள் அமைதியாக, 12 ஜீவசக்தி முத்திரைகளை உருவாக்குனதுக்கு அப்புறமும் என்கிட்ட இன்னும் கொஞ்சம் ஜீவசக்தி மிச்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா இன்னும் சில முத்திரைகளை என்னால் உருவாக்க முடியும். ஆனா இப்பதான் ஆதிலோக நிலைக்கு வந்திருக்கோம். அதனால இதோட நிறுத்திக்கிறது தான் நல்லது என்றான். 12 முத்திரைகளை உருவாக்கி இருந்தது சாதாரண விஷயம் அல்ல என்பதால் அவன் முகத்தில் ஒரு திருப்தியான புன்னகை மலர்ந்தது. அவன் தனது சாதனையில் மகிழ்ந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் மெதுவான காலடி சத்தம் கேட்டு கதவின் வழியாக சாகர்நாத் உள்ளே வந்ததை அவன் கவனித்தான். அவரை கண்டதும் வீரசமரன் உடனே எழுந்து மரியாதையுடன் வணங்கினான். அதன்பின் சாகர்நாத் அவனை கவனமாக பார்த்து, ஜீவசக்தி வலைய உருவாக்கி நம்ம குழுவுக்கு நீ பெரிய அளவுல உதவி செஞ்சதா வீரராகவன் சொன்னான். சபாஷ் சமரா, இந்த ஜீவசக்தி வலைகளை பயன்படுத்த ரொம்ப வேகமாவே கத்துக்கிட்ட. நான் இப்பதான் உன் அப்பாவை பார்த்துட்டு வரேன். அடுத்த 2 நாளைக்கு நீயாவே தான் பயிற்சி எடுத்துக்கணும். உன் அப்பாவுக்கு இந்த ஊர்ல 2வது ஜீவசக்தி வலைய உருவாக்கணும்னு ஆசை. அதுக்கு ஜீவசக்தி விரிவாக்க வலைன்னு பேரு. அது ஜீவசக்தி வளர்ற வேகத்தை பல மடங்கு அதிகப்படுத்தும். ஆனா இதை என்னால மட்டும் தனியா பண்ண முடியாது. அதனாலதான் உன் அப்பா நிறைய பணம் செலவு பண்ணி எனக்கு உதவியா இன்னும் 3 யோகிகளை வரவழைச்சிருக்கான். அடுத்த 2 நாளைக்கு அவங்களோட சேர்ந்து அந்த 2வது வலைய உருவாக்குற வேலையில நான் இருப்பேன். அதனால என்னால இங்க வர முடியாது என்றார்.
இதை கேட்டதும் வீரசமரன் ஆச்சரியப்பட்டான். ஒட்டுமொத்த வடக்கு பகுதியிலும் 3ஆம் நிலை ஜீவசக்தி விரிவாக்க வலை வைத்திருக்கிற ஒரே இடம் ஆதிபீடம் மட்டும்தான் என்பது அவனுக்கு தெரியும். 2ஆம் நிலை ஜீவசக்தி விரிவாக்க வலையை பார்த்தால் இந்த பகுதியில் உள்ள பிரிவுகளில் மகாவம்ச பிரிவிடம் மட்டும்தான் அது இருந்தது. ராஜவம்ச பிரிவிடம் 1ஆம் நிலை ஜீவசக்தி விரிவாக்க வலை மட்டும்தான் இருந்தது. இதனால் வீரராகவன் இப்போது அடுத்த நிலைக்கு போக முடிவு செய்திருந்தார். மகாவம்ச பிரிவு வடக்கு பகுதியிலேயே மிக வலிமையான பிரிவாக இருப்பதற்கு காரணமே அவர்களிடம் இருந்த அந்த 2ஆம் நிலை வலைதான். ஆனால் அப்படி ஒரு வலையை உருவாக்குவது மிக கடினமான காரியம். ஏனெனில் மற்ற நிலைகளில் இருக்கும் திறமையான மகா யோகிகளால் கூட இதை தங்களால் உருவாக்க முடியும் என்று உறுதியாக சொல்ல முடியாது. அது மட்டுமில்லாமல் இதை உருவாக்க ஆகும் செலவு மிக அதிகம். ஒருவேளை ராஜவம்ச பிரிவு இந்த முயற்சியில் சிறு தவறு செய்தாலும் அந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வர அவர்களுக்கு பல வருடங்கள் ஆகும். இவ்வளவு பெரிய நஷ்டம் ஏற்படும் என்பதால்தான் இத்தனை வருடங்களாக வீரராகவன் இந்த வலையை உருவாக்க முயற்சி செய்யவில்லை. ஆனால் இப்போது நிலைமை மோசமாகிவிட்டதால் வீரராகவன் அந்த ஆபத்தை துணிந்து எடுக்க தயாராகிவிட்டார். இதை பற்றி யோசித்துக் கொண்டே வீரசமரன் அமைதியாக, சரி குருவே, அடுத்த 2 நாளைக்கு நீங்க அந்த வேலையில மும்முரமா இருப்பீங்கன்னா நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். ஆனா எனக்கு இப்ப இந்த பூஜ்ய நிலை ஜீவசக்தி வலைகளை பத்தி ஓரளவுக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. அதனால 1ஆம் நிலை ஜீவசக்தி வலைக்கான வரைபடத்தை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நீங்க இல்லாத இந்த 2 நாள்ல நான் அதை பத்தி படிச்சு தெரிஞ்சுப்பேன் என்றான். வீரசமரனின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் சாகர்நாத்தின் முகத்தில் உடனடியாக மகிழ்ச்சி தெரியவில்லை. ஒரு கணம் அமைதியாக இருந்த பிறகு அவர் மெதுவாக, இங்க பாரு சமரா, நீ திறமையானவங்கிறதும் இந்த பூஜ்ய நிலை ஜீவசக்தி வலைய ரொம்ப வேகமா கத்துக்கிட்டங்கிறதும் நல்ல விஷயம்தான். ஆனா ஒரு வெற்றியாளனுக்கு மிகப்பெரிய எதிரியே அவனோட தலைகணம்தான்னு நான் சொன்னதை அதுக்குள்ள மறந்துட்டியா? 1ஆம் நிலை ஜீவசக்தி வலைய உருவாக்க குறைஞ்சது 15 ஜீவசக்தி முத்திரைகள் தேவைப்படும். அது மட்டும் இல்ல, இத கத்துக்கிறது பூஜ்ய நிலையை விட பல மடங்கு கஷ்டம். நீ 1ஆம் நிலை வலைய பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா கூட முதல்ல குறைஞ்சது 10 ஜீவசக்தி முத்திரைகளை உருவாக்குற அளவுக்கு உன்னை தகுதியாக்கிக்கோ. அதுக்கப்புறம் இத பத்தி என்கிட்ட வந்து பேசு என்றார். அவர் பேசிக் கொண்டிருந்த போது வீரசமரன் அமைதியாக தனது கைகளை முன்னே கொண்டு வந்தார். அப்போது அவனது விரல்களில் ஜீவசக்தி முத்திரைகள் தெளிவாக தோன்றின. அதை பார்த்த சாகர்நாத்தின் முகம் உடனே ஆச்சரியத்தில் உறைந்தது. பின்னர் வீரசமரன் புன்னகையுடன் மேலும் 2 முத்திரைகளை காட்டிய போது அவர் இன்னும் அதிகமாக வியந்தார். ஆனால் சில நொடிகள் கழித்து தனது ஆச்சரியத்தை அடக்கிக் கொண்டு அவர் சிரித்தபடியே, உன்னோட திறமை நாளுக்கு நாள் அபாயகரமா வளர்ந்துட்டே போகுது சமரா. சரி, இப்போ உன்னால 10 ஜீவசக்தி முத்திரைகளை உருவாக்க முடியுங்கிறதால இத படிச்சு பார்க்கறதுக்காக இந்த வரைபடத்தை உன்கிட்ட கொடுக்கறேன் என்றார். இதை சொன்ன பிறகு அவர் தனது சட்டை பையிலிருந்து ஒரு சிவப்பு நிற தாளை எடுத்து கொடுத்து, இது ரொம்ப சாதாரணமான 1ஆம் நிலை ஜீவ வலைதான். இதோட பேரு ஜீவசக்தி அக்னி வலை. இந்த வலைய உருவாக்க உனக்கு 15 ஜீவசக்தி முத்திரைகள் தேவைப்படும். அடுத்த 2-3 நாளைக்கு இதை சும்மா படிச்சு மட்டும் பாரு. ஆனா இந்த வலைய உருவாக்க மட்டும் முயற்சி பண்ணிடாத. மீறி பண்ணா இது உன்னை மோசமா காயப்படுத்துற அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்தது, பாத்துக்கோ என்றார். தனது குருவின் வார்த்தைகளை அமைதியாக ஏற்றுக்கொண்ட வீரசமரன் அந்த சிவப்பு தாளை பெற்றுக்கொண்டான். அதன் பிறகு யோகி சாகர்நாத் அதிக நேரம் தங்காமல் மெதுவாக அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார். ஏனெனில் 2வது ஜீவசக்தி விரிவாக்க வலையை பற்றி மற்ற யோகிகளுடன் அவர் ஆலோசிக்க வேண்டியிருந்தது. அவர் செல்லும் திசையை ஒரு கணம் பார்த்து கொண்டிருந்த வீரசமரன் பின்னர் அந்த தாளை மெதுவாக விரித்து அதிலிருந்து வெளிவந்த சிவப்பு ஒளியை உற்று பார்த்தான். அந்த ஒளி மிகவும் வெப்பமாகவும் உயிர்ப்புடன் இருப்பது போலவும் தோன்றியது. மேலும் அதன் உள்ளே சிக்கலான எழுத்துக்களும் வடிவங்களும் தெளிவாக தெரிந்தன. அவற்றை கவனமாக பார்த்தவுடன் அவன் மெதுவாக, நண்பா, இந்த ஜீவசக்தி வலை பூஜ்ய நிலை வலையை விட ரொம்பவே கஷ்டமானது மாதிரி தெரியுதே. ஆனா அந்த சவால் தான் இதை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற என்னோட ஆர்வத்தையே தூண்டுது என்றான். அதன் பின்னர் அவன் அவசரப்படாமல் அந்த ஜீவசக்தி அக்னி வலையின் அமைப்பை புரிந்து கொள்ள முயற்சி செய்து நீண்ட நேரம் அதில் கவனம் செலுத்தினான். ஆனால் சிறிது நேரம் கழித்து தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொண்டு அந்த தாளிலிருந்து பார்வையை விலக்கிக் கொண்டான். ஏனெனில் அதை உருவாக்குவதற்கு அவனுக்கு 15 ஜீவசக்தி முத்திரைகள் தேவைப்படும் என்பது அவனுக்கு தெரிந்திருந்தது. மேலும் தற்போதைய நிலையில் அவனது திறன் அதற்கு போதுமானதாக இல்லை என்பதும் அவனுக்கு புரிந்திருந்தது. அதனால் அந்த தாளை ஓரமாக வைத்துவிட்டு, முதல்ல இன்னும் சில முத்திரைகளை உருவாக்க முடியுமான்னு முயற்சி பண்ணி பார்க்கறது தான் சரின்னு நினைக்கிறான் என்றான். பிறகு அவன் கண்களை மூடி தியானத்தில் ஆழ்ந்து ஜீவசக்தி முத்திரைகளை உருவாக்கும் பயிற்சியை தொடங்கினான்.
அடுத்த சில நாட்களுக்கு யோகி சாகர்நாத் 2ஆம் நிலை ஜீவசக்தி விரிவாக்க வலையை அமைக்கும் பணியில் மிக தீவிரமாக இருந்ததால் வீரசமரனுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க அவருக்கு நேரம் கிடைக்கவில்லை. வீரசமரன் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டு கூடுதல் முத்திரைகளை உருவாக்க தொடர்ந்து முயற்சி செய்தான். அதே நேரத்தில் அவனது கடின உழைப்பிற்கு பலன் கிடைக்கத் தொடங்கியது. ஏனெனில் அவனால் ஜீவசக்திகளை முன்பை விட மிகச்சிறப்பாக கட்டுப்படுத்த முடிந்தது. அது மட்டுமல்லாமல் 5வது நாளில் அவன் 15 ஜீவசக்தி முத்திரைகளை வெற்றிகரமாக உருவாக்கி சாதனை படைத்தான். இதை பார்த்த வீரசமரனின் கண்கள் பிரகாசமடைந்தன. அவன் புன்னகைத்தபடி, இப்போ அந்த ஜீவசக்தி அக்னி வலையை உருவாக்க நான் முயற்சி பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறேன் என்றான். பிறகு வீரசமரன் ராஜவம்ச பிரிவின் முற்றத்தில் தனது பயிற்சியை தொடர்ந்தான். பல நாட்களாக எடுத்த கடும் முயற்சிக்கு பிறகு ஒரு வழியாக அவனால் 15 ஜீவசக்தி முத்திரைகளை உருவாக்க முடிந்தது. அவன் உடனே தனது கருப்பு நிற ஜீவசக்தி ஆற்றலை வெளிப்படுத்தி அந்த முத்திரைகளை ஒன்றிணைக்க தொடங்கினான். அவை ஒன்றிணைந்ததும் முத்திரைகள் மறைந்துவிட்டன. ஆனால் அவற்றின் அபாயகரமான அதிர்வுகளை உணர முடிந்தது. அதே சமயம் 0 நிலை முத்திரையை விட 1ஆம் நிலை முத்திரையை உருவாக்குவது எவ்வளவு கடினம் என்பதையும் வீரசமரன் புரிந்து கொண்டான். ஏனெனில் கடந்த சில நாட்களாக அவன் அந்த வரைபடத்தை படித்து வந்தாலும் நேரில் முயற்சி செய்வது இதுவே முதல் முறை. அதனால் அவனது முயற்சி தொடர்ந்து தோல்வியிலேயே முடிந்தது. ஆனாலும் அவன் தளராமல் முயன்று கொண்டே இருந்தான். பயிற்சியின் போது ஏற்பட்ட சிறு தவறுகள் கூட அவனை தாக்கி தூக்கி எறிந்தன. பலமுறை அவன் பின்னோக்கி தூக்கி வீசப்பட்டாலும் மீண்டும் எழுந்து நின்று செய்த தவறிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு அந்த வலையை உருவாக்கும் முயற்சியை தொடர்ந்தான். ஆனாலும் முடிவு மாறவில்லை. அன்றைய மதியம் முழுவதும் அவனது முயற்சிகள் தோல்வியிலேயே முடிந்தன. மெல்ல இரவு நெருங்கியதும் ஒரு வழியாக அவன் தனது அன்றைய பயிற்சியை நிறுத்திக் கொள்ள முடிவு செய்து, இன்னைக்கு நான் நிறைய தடவை தோத்து போயிருக்கலாம், ஆனா நாளைக்கு இந்த வலையை உருவாக்குறதுக்கு நான் திரும்பவும் முயற்சி செய்வேன் என்றான். அடுத்த 3 நாட்களிலும் அவன் முழுமையாக அதே பயிற்சியில் கவனம் செலுத்தி தோல்வியடைந்த போதும் மீண்டும் மீண்டும் முயன்றான். அந்த தொடர்ச்சியான முயற்சி அவனுக்குள் ஒரு புதிய புரிதலை உருவாக்கியது. பின்னர் ஒரு நாளில் அவன் உருவாக்கியிருந்த 15 முத்திரைகளையும் கவனமாக இணைத்து மிகுந்த பொறுமையுடன் அந்த வலையை உருவாக்கத் தொடங்கினான். இந்த முறை அது முன்பை விட எளிதாக இருந்தது. ஏனெனில் தொடர்ந்து ஏற்பட்ட தோல்விகள் அவனுக்கு சரியான முறையை கற்றுத் தந்திருந்தன. பிறகு சில கணங்களில் கண்ணுக்கு புலப்படாத ஒரு வலிமையான சக்தி அவன் முன் உருவாகத் தொடங்கியது. அதன்பின் ஒரு சிவப்பு ஒளி மெதுவாக வெளிப்பட்டு அதற்குள் ஒரு பிரகாசமான வலை தெளிவாக தோன்றியது. அந்த வலை பார்க்க அற்புதமாக காட்சியளித்தது. மேலும் அதன் அமைப்பு தீப்பற்றிய ஒரு உயிர்ப்பான வடிவம் போல இருந்தது. இதை கண்ட வீரசமரனின் கண்கள் மகிழ்ச்சியில் நிரம்பின. அவன் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல், நான் ஜெயிச்சிட்டேன், வீரர்களை பாருங்க, நான் ஜெயிச்சிட்டேன், இன்னைக்கு நம்ம பிரிவுல இருக்கிற எல்லாருக்கும் என்னோட சார்பா இனிப்பு வழங்கணும் என்று கத்தினான். அத்தியாயம் 2162. பல தோல்விகளுக்கு பிறகு வந்த இந்த வெற்றி அவனுக்கு அளவற்ற மகிழ்ச்சியை தந்தது. அதன்பின் தனது விரலை மெதுவாக அசைத்தவுடன் அந்த வலையை அருகில் இருந்த ஒரு பெரிய பாறையை நோக்கி அவன் செலுத்தினான். உடனே அந்த வலை சிவப்பு ஒளியுடன் தீவிரமாக ஜொலித்து எரிமலை வெடிப்பைப் போல வேகமாக பாய்ந்து அந்த பாறையை தாக்கியது. பிறகு ஒரு கணத்தில் அந்த பெரிய பாறை நொறுங்கி ஆயிரக்கணக்கான துண்டுகளாக முற்றம் முழுவதும் சிதறியது. இதை கண்ட வீரசமரன் அதிர்ச்சியுடனும் மகிழ்ச்சியுடனும், இதோட வலிமை நிஜமாவே நம்ப முடியாத அளவுக்கு இருக்குது என்று கத்தினான். இதற்கிடையில் தூரத்தில் இருந்து அவனது பயிற்சியை பார்த்து கொண்டிருந்த வீரர்களும் மகிழ்ச்சியில் மூழ்கினர். அதே நேரத்தில் அவர்களது முகங்களில் பெருமிதம் தெளிவாக தெரிந்தது. பின்னர் வீரசமரன் வெளியே வந்து சுற்றுப்புறத்தை அமைதியாக கவனித்தான். அப்போது அவன் அவைக்குள் இன்னும் விளக்குகள் எரிந்து கொண்டிருப்பதை பார்த்தான். அதை பார்த்தவுடன் அவன் மெதுவாக, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இன்னும் ஏன் இங்க விளக்குகள் எரிஞ்சிட்டு இருக்கு? அப்பா ஏதாவது முக்கியமான வேலையில இருக்காரா? ஆனா இப்போ அவங்க எதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க என்று கேட்டான். ஒரு கணம் யோசித்த பிறகு வீரசமரன் மெதுவாக கதவின் வழியே அரசவைக்குள் நுழைந்தான். அங்கு சென்ற உடனே ஒரு பலத்த சத்தம் அவன் காதில் விழுந்தது. அப்போது வீரராகவன் ஆத்திரத்தில் ஒரு மேசையை உடைத்திருப்பது அவன் கண்களில் பட்டது. அதை பார்த்தவுடன், ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்பா இவ்வளவு கோபமா இருக்கிறத இப்பதான் பாக்குறேன். என்ன விஷயமா இருக்கும்? நான் உள்ள வந்ததை யாரும் பார்க்காதது நல்லதா போச்சு. அப்படியே அந்த தூணுக்கு பின்னாடி மறைஞ்சு நின்று அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்போம் என்றான். அதே நேரத்தில் வீரராகவன் கடும் கோபத்தில், அந்த சனிய பிடிச்ச மகாவம்சிகளை நான் சும்மா விட மாட்டேன். நம்மளுக்கே தெரியாம இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணா அவங்களுக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கணும். நம்ம விஷயத்துல குறுக்கிடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா அதுக்காக இவ்வளவு தைரியமா என்று கத்தினார். அப்போது அவருக்கு அருகில் நின்றிருந்த செழியனும் அதே ஆவேசத்துடன், அண்ணா,
இந்த தடவை நாம நம்மளோட மொத்த படையோட அங்க போகணும். ஒண்ணு அவங்க உயிரோடு இருக்கணும், இல்ல நாம இருக்கணும். நாம 2ஆம் நிலை ஜீவசக்தி விரிவாக்க வலைய தயார் செய்யறோம்னு தெரிஞ்சதும் அவங்க ஏகப்பட்ட பணத்தை செலவு செஞ்சு கிடைச்ச எல்லா உபகரணங்களையும் கைப்பற்றி நிறைய யோகிகளையும் அவங்க பக்கம் இழுத்துக்கிட்டாங்க. இப்ப அந்த யோகிகளும் உபகரணங்களும் அவங்க பிடியில சிக்கி இருக்குது. நம்ம கிட்ட மிச்சம் இருக்கிற இந்த உபகரணங்களை வச்சு நாம ஒரு தடவை தோத்தா கூட நம்மளோட இத்தனை கால உழைப்பும் செல்வமும் அத்தனையும் வீணா போயிடும் என்றார். இதை கேட்டவுடன் வீரராகவன் தனது கைகளின் முஷ்டிகளை இறுக்கிக் கொண்டபடி அவையில் இருந்த மற்ற 4வரையும் நோக்கி பார்த்தார். அந்த 4வரில் ஒருவர் யோகி சாகர்நாத். மற்றவர்கள் அவரை விட சற்றே இளையவர்களாக தோன்றினர். அவர்கள் இளையவர்களாக இருந்த போதிலும் அனைவரும் 2ஆம் ஜீவசக்தி வலையமைப்பை உருவாக்க அழைக்கப்பட்ட மகா யோகிகளாக இருந்தனர். சில கணங்கள் அமைதியாக இருந்த பின் வீரராகவன் சாகர்நாத்தை பார்த்து மெல்லிய குரலில், யோகி சாகர்நாத், இந்த 2ஆம் நிலை ஜீவசக்தி விரிவாக்க வலையை உருவாக்குறதுல நமக்கு இன்னும் என்னென்ன சிக்கல்கள் இருக்குது என்று கேட்டார். அதற்கு சாகர்நாத் மெதுவாக பெருமூச்சு விட்டபடி, வீரராகவன், கடந்த சில நாட்களா இந்த வலையை அமைக்க நாங்க முயற்சி பண்ணோம். ஆனா துரதிருஷ்டவசமா அந்த முயற்சி தோல்வியில முடிஞ்சு நம்ம கிட்ட இருந்த நிறைய பொருட்கள் வீணாயிடுச்சு. இப்ப மிச்சம் இருக்கிற பொருட்களை வச்சு இதை பண்ணணும்னா நமக்கு 1ஆம் நிலையைச் சேர்ந்த ஒரு உண்மையான யோகி தேவை. அவர் இல்லாம நாம எடுக்கிற 2வது முயற்சியும் தோல்வியில முடிய வாய்ப்பு இருக்குது என்றார். இதை கேட்டவுடன் செழியன் கவலையுடன், ஆனா இந்த நிலைக்கு தகுதியான ஒரு பரம யோகிக்கு நாம இப்ப எங்க போறது? நம்ம பிரிவுல இருந்த எல்லா யோகிகளையும் நம்ம ஏற்கனவே ஒன்னா திரட்டியாச்சு. அது மட்டும் இல்லாம மகாவம்ச பிரிவு நமக்கு கொடுத்துட்டு இருக்கிற குடைச்சல்களை பார்த்தா வெளியிலிருந்து இன்னொரு பரம யோகியை கூட்டிட்டு வர்றது ரொம்பவே கஷ்டமான காரியம் என்றார். செழியனின் வார்த்தைகளை கேட்ட சாகர்நாத் வேறு வழியில்லை என்பது போல தலையசைத்தார். முன்னர் முயன்றபோது குறைந்த பொருட்களுடன் இந்த பணியை முடிக்க இன்னொரு பரமயோகி அவசியம் என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தனர். இதன் பின்னர் வீரராகவன் மீண்டும் கோபத்துடன், செழியா, அந்த மகாவம்சிகள் கிட்ட நாம பின்வாங்குற ஆள் இல்லைன்னு சொல்லு. மகாவம்ச பிரிவை விட்டுட்டு நம்ம கிட்ட வந்து சேர்ற எந்த யோகிக்கும் அவங்க கொடுக்கறத விட 2 மடங்கு அதிகமா சம்பளம் தர தயாரா இருக்கும்னு எல்லா யோகிகளுக்கும் செய்தி அனுப்பு என்றார். இதை கேட்டதும் செழியனின் முகம் ஆச்சரியத்தில் உறைந்தது. ஏனெனில் சம்பளத்தை 2 மடங்காக உயர்த்துவது என்பது அந்த ஒட்டுமொத்த வலைக்கான செலவை இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும் என்பதை அவர் உணர்ந்தார். அதோடு அங்கிருந்து சாகர்நாத்தும் மற்ற யோகிகளும் தங்கள் விலைகளையும் உயர்த்தக்கூடும் என்பதும் அவருக்கு புரிந்தது. இறுதியில் அந்த வலையை உருவாக்கி முடிப்பதற்குள் ராஜவம்ச பிரிவிடம் மிக குறைந்த அளவே பணம் மிஞ்சும். இதை யோசித்தபடி செழியன் அங்கிருந்த மற்ற யோகிகளை பார்த்தார். அப்போது சாகர்நாத் அமைதியாக வீரராகவனை பார்த்து, வீரராகவா, உன்னோட கோபம் எனக்கு புரியுது. ஆனா அந்த கோபத்துல எந்த முடிவும் எடுத்துறாத. இப்ப அதிக பணம் கொடுத்து வெளியில இருந்து ஒரு யோகியை கூட்டிட்டு வந்தா ஏற்கனவே இங்க இருக்கிற மத்த யோகிகளும் அவங்களுக்கான ஊதியத்தை அதிகமா கேட்பாங்க. அது நமக்கு இன்னும் பெரிய நெருக்கடியை தான் கொடுக்கும். அதனால கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இந்த இக்கட்டான நிலைமையில இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு நிதானமா யோசிப்போம் என்றார். தன் கோபத்தின் நடுவிலும் சாகர்நாத் கூறிய வார்த்தைகளின் அர்த்தம் மெதுவாக வீரராகவனுக்கு புரியத் தொடங்கியது. அதனால் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து வெளியேற ஒரு வழியை யோசிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. பிறகு அவர் மெதுவாக தனது நாற்காலியில் அமர்ந்தார். 2வது ஜீவசக்தி விரிவாக்க வலையை உருவாக்கும் முயற்சி பற்றிய செய்தி ஏற்கனவே பரவி இருந்ததால் அதை வெற்றிகரமாக முடிக்க முடியாவிட்டால் ஏற்படும் அவமானம் பற்றிய எண்ணம் அவரது முகத்தில் தெளிவாக காட்சியளித்தது. அந்த எண்ணத்தோடு அவையில் ஒரு கனமான அமைதி நிலவியது. அந்த அமைதியின் நடுவில் வாசலருகே இருந்த ஒரு தூணின் பின்னாலிருந்து மெதுவாக வீரசமரன் முன்னே வந்தான். அப்போது அனைவரின் பார்வையும் உடனே அவனை நோக்கிச் சென்றது. அவர்களின் முகங்களில் தெரிந்த கவலையை பார்த்தவுடன் வீரசமரன் சிறிய புன்னகையுடன், குருவே, உங்களுக்கு இன்னொரு தகுதியான யோகி தேவைன்னு கேள்விப்பட்டேன். அந்த தகுதியோட சேர்ந்து பார்க்கறதுக்கு லட்சணமாவும் வசீகரமாவும் சுத்தமான மனசும் கொண்ட ஒரு யோகி கிடைச்சா எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்லாம அவர் உங்ககிட்ட அதிக பணமும் கேட்க மாட்டாரு. ஏன்னா இது ஒரு குடும்ப விஷயம். ஆமா, நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி அந்த வசீகரமான கடின உழைப்பாளியான பையனோட பேரு வீரசமரன் என்றான். அந்த வார்த்தைகள் அவையில் ஒலித்தவுடன் அங்கிருந்த சூழல் ஒரு கணத்திற்கு தர்ம சங்கடமாக மாறியது. அதே நேரத்தில் வீரராகவனும் மற்றவர்களும் அவனை வியப்புடன் பார்த்தனர். பிறகு சில நொடிகள் கழித்து வீரராகவன் கோபம் கலந்த குரலில், சமரா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நமக்கு தேவையானது குறைந்தபட்சம் 1ஆம் நிலையைச் சேர்ந்த ஒரு பரம யோகி. நீ இப்பதான் ஒரு சாதாரண யோகி நிலைக்கு வந்திருப்பன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள என்றார். இதை கேட்டவுடன் அங்கு நின்றிருந்த யோகிகளில் ஒருவர் எச்சரிக்கை குரலில், தம்பே, இந்த 2ஆம் நிலை ஜீவசக்தி விரிவாக்க வலையை தயார் பண்றது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. இது ரொம்பவே கஷ்டமான வேலை.
ஒருவேளை ஏதாவது தப்பு நடந்து அசம்பாவிதம் ஆச்சுன்னா பொருட்கள் வீணாகிறது மட்டும் இல்லாம ராஜவம்சத்தோட கௌரவமே மொத்தமா பாதிக்கும் என்றார். அந்த வார்த்தைகளுக்கு ஆதரவாக மற்ற யோகிகளும் மெதுவாக தலையசைத்தனர். ஆனால் சாகர்நாத் மட்டும் அமைதியாக இருந்தார். அப்போது வீரசமரன் அவரை நோக்கி மெதுவாக புன்னகைத்தபடி, குருவே, ஒரு யோகி முதல்நிலை ஜீவசக்தி வலைய வெற்றிகரமா உருவாக்கிட்டா அவரை முதலாம் நிலை பரம யோகின்னு சொல்ல மாட்டாங்களா? நீங்க என்கிட்ட கொடுத்த அந்த ஜீவசக்தி அக்னி வலையோட வரைபடத்தை வச்சு நான் அதை வெற்றிகரமா உருவாக்கிட்டேன். அதனாலதான் நான் இதை சொல்றேன் என்றான். இதை கேட்டதும் சாகர்நாத்தின் முகம் ஆச்சரியத்தில் விரிந்தது. சில கணங்கள் அவர் பேச முடியாமல் நின்றார். அதே நேரத்தில் அருகில் இருந்த மற்றொரு யோகி நம்பிக்கையற்ற குரலில், இதுக்கு சாத்தியமே இல்ல. இத்தனை வருஷ அனுபவமும் திறமையும் கொண்ட எங்களோட ஒரு சின்ன பையன் எப்படி போட்டி போட முடியும்? தம்பி, உன்னோட அப்பா சொல்றது சரிதான். இது விளையாடுறதுக்கான நேரம் கிடையாது என்றார். ஆனால் செழியனும் வீரராகவனும் சாகர்நாத்தைப் போலவே அமைதியாக அவனை பார்த்தனர். அவர்கள் மனதில் சந்தேகம் இருந்தாலும் வீரசமரன் இப்படி சொல்வதில் ஏதோ உண்மை இருக்கலாம் என்ற உணர்வு மெதுவாக எழுந்தது. இறுதியாக சாகர்நாத் மற்ற யோகிகளை ஒருமுறை பார்த்துவிட்டு பெருமூச்சு விட்டபடி, சமரா, நீ உண்மையாவே அந்த முதல்நிலை ஜீவசக்தி அக்னி வலைய உருவாக்கிட்டேன்னு சொன்னா அதை இப்பவே எங்க எல்லாருக்கும் முன்னாடியும் செஞ்சு காட்டு என்றார். அந்த சவாலை கேட்டவுடன் வீரசமரன் ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்து தன்னுள் இருந்த கருப்பு ஜீவசக்திகளை வெளிப்படுத்த தொடங்கினான். பிறகு சில கணங்களில் அவை மெதுவாக 15 ஜீவசக்தி முத்திரைகளாக உருவெடுத்தன. அவை முழுமையாக உருவானவுடன் அங்கிருந்த யோகிகளின் முகங்கள் மாறின. ஏனெனில் இவ்வளவு இளம் வயதில் 15 ஜீவசக்தி முத்திரைகளை உருவாக்க முடியும் என்று அவர்கள் யாரும் கற்பனை செய்திருக்கவில்லை. இவ்வளவு பெரிய விலை தருவதாக வாக்குறுதி அளித்து இங்கு அழைக்கப்பட்டிருந்த அந்த யோகிகளே அதிகபட்சமாக 17 முத்திரைகள் வரை மட்டுமே உருவாக்க முடிந்தவர்கள் என்பதால் இந்த காட்சி அவர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. அதன் பிறகு வீரசமரன் எந்த தயக்கமுமின்றி அந்த முத்திரைகளை காற்றில் செலுத்தி ஒன்றிணைக்கத் தொடங்கினான். அதே நேரத்தில் அவன் கைகளின் அசைவுகள் அமைதியாகவும் துல்லியமாகவும் இருந்தன. பிறகு சில கணங்களில் அந்த 15 முத்திரைகளும் ஒன்றிணைந்த போது அவையில் இருந்த வெப்பம் அதிகரித்தது. அதைத் தொடர்ந்து மேலே ஒரு பெரிய சிக்கலான ஜீவசக்தி வலை உருவாகியதை அனைவரும் கண்டனர். அது ஒரு கணத்தில் மறைந்து விட்டாலும் அதன் சக்தி அங்கே தெளிவாக உணரப்பட்டது. பின்னர் வீரசமரன் தனது கைகளை நிறுத்தி மெதுவாக புன்னகைத்தான். அந்த நேரத்தில் சாகர்நாத் அதிர்ச்சியுடன், இது நிஜமாவே முதல்நிலை ஜீவசக்தி அக்னி வலைதான் என்றார். அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் மற்ற யோகிகள் ஒருவரை ஒருவர் பார்த்து அமைதியாக நின்றனர். ஏனெனில் அவர்கள் இதுபோன்ற ஒரு நிகழ்வை இதுவரை பார்த்ததே இல்லை. அதே நேரத்தில் வீரராகவனின் முகம் மகிழ்ச்சியால் ஒளிர்ந்தது. பிறகு அவர் பெருமையுடன், ஆஹா, ரொம்ப அற்புதம் கலகிட்ட சமரா. இப்போதான் எனக்கு முழு நம்பிக்கையே வந்திருக்குது. நீ ஒரு யோகியா வளர்றதுக்கு உன்னோட அம்மா வழியில வந்த ரத்தமும் ஒரு காரணம் என்றார். அதற்கு வீரசமரன், என்னப்பா அது, எதுக்கெடுத்தாலும் பரம்பரை குடும்பம்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த ஜீவசக்தி வலைய கத்துக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். சும்மா பரம்பரை ரத்தம் மட்டும் இருந்தா எதுவும் வந்துடாதுப்பா. அதுக்கு பின்னாடி எவ்வளவு உழைப்பும் கவனமும் இருக்கணும் தெரியுமா என்றான். அதை கேட்டதும் வீரராகவன் மெதுவாக புன்னகைத்து தலையசைத்தார். இப்போது அவரது கண்களில் தெளிவான பெருமிதம் தெரிந்தது. அதே நேரத்தில் சில கணங்களுக்கு முன் இருந்த கடும் கோபம் மெல்ல மறைந்து போயிருந்தது. அது பார்க்க தன் மகனின் சாதனையை பார்த்த மகிழ்ச்சியில் மகாவம்சிகளின் செய்கைகளையும் அவர் ஒரு கணம் மறந்தது போல இருந்தது. பின்னர் அமைதியாக தனது பார்வையை சாகர்நாத்தை நோக்கி திருப்பி, யோகி சாகர்நாத், வீரசமரனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவனால உங்களுக்கு உதவி பண்ண முடியுமா என்று கேட்டார். அதற்கு சாகர்நாத் ஒரு கணம் சிந்தித்துவிட்டு மெதுவாக, வீரராகவா, வீரசமரா அந்த ஜீவசக்தி அக்னி வலைய வெற்றிகரமா உருவாக்கிட்டான்ங்கிறது உண்மைதான். ஆனா அவன் இதை ரொம்ப கம்மியான நேரத்துல தான் கத்துக்கிட்டு இருக்கான். அதனால அவனை இப்பவே முதலாம் நிலை யோகியா ஏத்துக்க முடியாது. ஏன்னா வெறும் திறமை மட்டும் இருந்தா போதாது, அதுக்கு அனுபவமும் ரொம்ப முக்கியம் என்றார். அந்த வார்த்தைகளை கேட்க வீரராகவன் சற்றே உதவியற்றபடி தலையசைத்தார். அதே சமயம் வீரசமரன் இன்னும் அனுபவம் பெற வேண்டும் என்பதும் அவருக்கு புரிந்திருந்தது. இதை கேட்ட வீரசமரனின் முகம் சற்று வாடியது. பிறகு சிறிய எரிச்சலுடன் அவன் சாகர்நாத்தை நோக்கி பார்த்தான். ஏனெனில் இதுவரை குருவின் ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஏற்றுக்கொண்டிருந்த அவனுக்கு இதை மட்டும் மனதில் உடனே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த மாற்றத்தை கவனித்த சாகர்நாத் மெதுவாக புன்னகைத்து, ஆனா நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாமே. எதுவா இருந்தாலும் செஞ்சு பார்த்தா தானே அனுபவம் வரும். இந்த 2ஆம் நிலை ஜீவசக்தி விரிவாக்க வலைய உருவாக்குறது வீரசமரனுக்கு அனுபவம் கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்புன்னு நான் நினைக்கிறேன். இது ரொம்ப கஷ்டமான வேலையா இருந்தாலும்
சும்மா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்ன பண்றது எவ்வளவோ மேல் தானே என்றார். அந்த வார்த்தைகள் கேட்டவுடன் வீரசமரனின் முகத்தில் மீண்டும் ஒளி திரும்பியது. அவன் புன்னகையுடன் சாகர்நாத்துக்கு நன்றி தெரிவித்தான். அதற்கு சாகர்நாத்தும் அரிதாக காணப்படும் ஒரு புன்னகையை திருப்பி அளித்தார். அந்த நேரத்தில் அவரை போன்ற கடுமையான குருவுக்கு கூட வீரசமரனின் திறமை பெரும் மகிழ்ச்சியை அளித்தது என்பது தெளிவாக தெரிந்தது. இதற்கிடையில் மற்ற யோகிகள் அமைதியாகவே இருந்தனர். ஏனெனில் அவர்கள் இன்னும் அந்த நிகழ்வின் அதிர்ச்சியிலேயே இருந்தனர். பின்னர் சாகர்நாத் வீரராகவனை பார்த்து, நாளைக்கு வீரசமரனை என் கூடவே கூட்டிட்டு போறேன். நாங்க அந்த ஜீவசக்தி விரிவாக்க வலைய உருவாக்குற இடத்துல அவன் இருக்கட்டும். முதல்ல அங்க வேலை எப்படி நடக்குதுன்னு அவன் முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் நாங்க அந்த வலைய உருவாக்க முயற்சி பண்றோம் என்றார். அத்தியாயம் 2163. சாகர்நாத் வார்த்தைகளுக்கு வீரராகவன் எவ்வித எதிர்ப்பும் இல்லாமல் சம்மதமாக தலையசைத்தார். அதன்பின் முடிவு எடுக்கப்பட்டதால் சாகர்நாத்தும் மற்ற யோகிகளும் மெதுவாக அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றனர். அவர்கள் சென்றபின் வீரராகவன் தனது மகனை பார்த்து அமைதியான குரலில், சமரா, யோகி சாகர்நாத் சொல்றத ரொம்ப கவனமா கேட்டு எல்லாத்தையும் நல்லா கத்துக்கோ. நீயே சொன்ன மாதிரி வெறும் திறமை மட்டும் எதையும் சாதிச்சிடாது. அதுக்கு பின்னாடி விடாமுயற்சியும் அர்ப்பணிப்பும் கண்டிப்பா இருக்கணும். நீ ஒரு யோகியாக போறன்னா ஏனோ தானோன்னு இல்லாம ஒரு சிறந்த யோகியா வரணும் என்றார். பிறகு சிறிது இடைவெளி விட்டு அவர், உண்மையை சொல்லணும்னா இந்த மொத்த வடக்கு பகுதியிலையுமே உன்னோட அம்மா உருவாக்கின மாதிரி ஒரு ஜீவசக்தி வலையை யாராலையும் உருவாக்க முடியாது. சொல்லப்போனா அந்த 5 மகாபீடங்கள்ல இருக்கிற யோகிகள் கூட அவளுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் என்றார். அந்த வார்த்தைகளை கேட்டதும் வீரசமரனின் முகத்தில் ஆச்சரியம் தென்பட்டது. அவன் உடனே, நிஜமாவாப்பா? அம்மா அவ்வளவு பெரிய ஆளா? ஆனா அவங்க அவ்வளவு திறமையானவங்களா இருந்தா நீங்க 2 பேரும் எப்படி சந்திச்சீங்க என்று கேட்டான். அதற்கு வீரராகவன் மெதுவாக சிரித்தபடியே, சமரா, நான் உன் அம்மாவை முதல்ல பார்த்தப்போ ஏதோ ஒரு மர்மமான முத்திரையால அவளோட சக்தி எல்லாம் ரொம்ப குறைஞ்சு போயிருந்துச்சு. அதனால அவளும் என்ன மாதிரி ஒரு சாதாரண மனுஷன்னு தான் அப்ப நான் நினைச்சேன். அதான் வழியெல்லாம் அவளுக்கு பாதுகாப்பா நான் கூடவே போனேன். ஒரு கட்டத்துல அவளை காப்பாத்த போய் நானே சாகிற நிலைமைக்கு கூட போயிட்டேன். ஆனா அவளுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய சக்தி இருக்கும்னு யாருக்கு தெரியும்? அது மட்டும் இல்லாம உன்னோட அம்மாவுக்கு தன் திறமையை நினைச்சு துளி கூட தலகணம் கிடையாது. அதனாலதான் அவளோட பழகுறதுல எனக்கு பெரிய கஷ்டம் எதுவும் இல்லாம போயிடுச்சு என்றார். அதை கேட்ட வீரசமரன் சிரிப்பை அடக்க முடியாமல், ஓ, இப்பதான் எனக்கு புரியுது. அவங்க பலவீனமா இருந்த நேரத்தை பார்த்து நீங்க நல்லா வசதியா உள்ள புகுந்துட்டீங்க. அம்மா சக்தி இல்லாம இருந்தப்போ அவங்க மனசை ஜெயிச்சிட்டீங்க போல. நான் என்ன நினைக்கிறேன்னா, அம்மா எப்பவும் பலசாலியாவே இருந்திருந்தா உங்களை அவங்க பக்கத்துல கூட நெருங்க விட்டுருக்க மாட்டாங்க என்றான். இதை சொல்லிக்கொண்டே அவன் சிரித்தபடியே அங்கிருந்து நடக்கத் தொடங்கினான். உடனே வீரராகவன் கோபமாக நடித்தபடி, ஏய், யார நெருங்க விட மாட்டாங்கன்னு இப்ப உனக்கு காட்டுறேன். நில்லுடா, டேய் நில்லு என்றார். ஆனால் வீரசமரன் வெளியேறிக் கொண்டே, உங்ககிட்ட அடி வாங்குறதுக்காக நான் இங்க நிக்க போறதில்ல. நீங்க போய் அந்த மகாவம்சிகளை என்ன பண்ணலான்னு பாருங்க என்று சிரித்தான். அவன் அங்கிருந்து சென்ற பின் வீரராகவன் அமைதியாக, பாரு, நம்ம பையன் நாளுக்கு நாள் ரொம்ப திறமைசாலியா வளர்ந்துட்டு வரான். எதிர்காலத்துல அவன் கண்டிப்பா உன்னை விட பெரிய ஆளா வருவான்னு எனக்கு தோணுது. அப்படி ஒரு நாள் வரும்போது ஒருவேளை நம்ம குடும்பம் மறுபடியும் ஒன்னா சேரலாம். ஒருவேளை என்றார். அதைத் தொடர்ந்து மறுநாள் காலை வந்தபோது வீரசமரன் தனது அறையிலிருந்து வெளியே வந்தான். வெளியே வந்து பார்த்தவுடன் வீரராகவன், சாகர்நாத் மற்றும் மற்றவர்கள் அங்கே அமைதியாக நின்று கொண்டிருப்பதை அவன் கவனித்தான். அவர்கள் சிறிது நேரமாகவே அவனை எதிர்பார்த்து காத்திருந்ததால் அவன் வெளியே வந்தவுடனேயே அனைவரும் ஒன்றாக புறப்பட்டுச் சென்றனர். அதன்பின் வீரராகவன் வழிகாட்டியாக முன்னிலை வகித்து ராஜவம்ச பிரிவின் வீரர்கள் தினமும் பயிற்சி மேற்கொள்ளும் வடக்கு பகுதியில் உள்ள ஒரு விரிந்த வயலை நோக்கி அவர்கள் நகர்ந்தனர். அந்த இடத்தில் 2வது ஜீவசக்தி விரிவாக்க வலை உருவாக்கப்பட்டிருந்தால் அங்கு பயிற்சி பெறும் வீரர்களின் வலிமை கணிசமாக உயர்ந்திருக்கும் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். ஆனால் அந்த நேரத்தில் அந்த பகுதி முழுவதும் அமைதியாகவும் காலியாகவும் இருந்தது. சிறிது நேரத்தில் வீரசமரனும் மற்றவர்களும் வயலின் நடுப்பகுதியை அடைந்து நின்றனர். அப்போது அவன் முன்னே பார்த்தபோது 5 மஞ்சள் நிற தூண்கள் அங்கே அமைந்திருந்தன. அந்த 5 தூண்களிலும் விசித்திரமான குறியீடுகள் பொறிக்கப்பட்டிருந்தன. மேலும் அவற்றிலிருந்து வெளிவந்த ஜீவசக்தி அலைகள் மிகவும் ஆபத்தானவையாக உணரப்பட்டன. அந்த காட்சியை கவனமாக பார்த்து கொண்டிருந்த வீரசமரன் மெதுவாக முன்னேறி அவற்றை பார்த்தபடி, நான் நினைக்கிறது சரியா இருந்தா இந்த தூண்கள் எல்லாமே ஒரு விசேஷமான ஜீவசக்தி அதிகரிக்கும் கற்களால செஞ்சது தானே என்று கேட்டான். அதற்கு வீரராகவன் அமைதியாக, ஆமா சமரா,
இந்த 5 ஜீவசக்தி அதிகரிப்பு தூண்களும் தான் இந்த விரிவாக்க வலையோட மிக முக்கியமான ஆதாரமே. இந்த ஒவ்வொரு தூணும் பல கோடி நாணயங்கள் மதிப்புடையது என்றார். அந்த விளக்கத்தை கேட்ட வீரசமரன் புரிந்து கொண்டபடி தலையசைத்தான். உண்மையில் இவ்வகை ஜீவசக்தி விரிவாக்க அமைப்புகள் சாதாரண ஜீவசக்தி வலைகளிலிருந்து முற்றிலும் வேறுபட்டவை. அவற்றிற்கு நேரடி தாக்குதல் திறன் இல்லாவிட்டாலும் ஒரு பிரிவின் வளர்ச்சிக்கு தேவையான அடிப்படை வலிமையை அதிகரிப்பதில் அவை மிக முக்கியமானவையாக இருந்தன. இதனால்தான் 2வது ஜீவசக்தி விரிவாக்க வலையமைப்பை பெற்றிருந்த மகாவம்ச பிரிவு வடக்கு பகுதியில் மிக வலிமையானதாக மாறியிருந்தது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. அந்த நேரத்தில் யோகி சாகர்நாத் முன்னே வந்து வீரசமரனை பார்த்து, இந்த 2ஆம் நிலை ஜீவசக்தி விரிவாக்க வலைய உருவாக்குறதுக்கு நாங்க 5 யோகிகளும் ஆளுக்கு ஒரு பாகத்தை தயார் பண்ண போறோம். இந்த வரைபடத்தை வச்சுதான் அதை உருவாக்கணும். கடைசியா அந்த எல்லா பாகங்களையும் ஒன்னா சேர்த்து வலைய முழுமையாக்க போறோம். இது கேட்கறதுக்கு வேணா சுலபமா இருக்கலாம், ஆனா நிஜத்துல இது ரொம்ப கஷ்டமான வேலை. ஏன்னா 5 யோகிகளும் ஒவ்வொரு பாகத்தையும் உருவாக்கும் போது ஒரே மாதிரியான பலத்தோடவும் ஒருமித்த கவனத்தோடவும் செயல்படணும். இதுல சின்னதா ஒரு தப்பு நடந்தா கூட மொத்தமும் வீணாயிடும். எனக்கு தெரிஞ்சு மகாவம்ச பிரிவை சேர்ந்தவங்களும் அவங்களோட 2ஆம் நிலை ஜீவசக்தி விரிவாக்க வலைய உருவாக்க இதே முறையத்தான் பயன்படுத்தினாங்க. ஆனா அந்த நேரத்துல அவங்க பல முறை தோத்து போய் மிகப்பெரிய இழப்புகளை சந்திச்சாங்க என்று விளக்கினார். இதற்கிடையில் அருகில் நின்றிருந்த செழியன் சற்று கவலையுடன், நம்ம கிட்ட இருக்கிற வசதிகளை வச்சு பார்த்தா இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும்தான் நம்மளால தோத்து போக முடியும். அப்படி தோத்துட்டோம்னா மறுபடியும் முயற்சி பண்ண ரொம்ப காலம் காத்திருக்கணும். அது எத்தனை வருஷம் ஆகும்னு யாருக்குமே தெரியாது. அது மட்டும் இல்லாம நாம தோத்துட்டோம்னா மகாவம்ச பிரிவை சேர்ந்தவங்க நம்ம மேல போர் தொடுப்பாங்க. அது எல்லாருக்குமே ரொம்ப ஆபத்தா முடியும் என்றார். பிறகு வீரசமரனை பார்த்து, எது எப்படியோ மகனே, நீ உன்னோட முழு மனசோட முயற்சி பண்ண, மனசுல ரொம்ப பாரத்தை ஏத்திக்காத என்றார். அந்த வார்த்தைகளை கேட்டபோது வீரசமரன் தனது தந்தையை திரும்பி பார்த்தான். அவர் எதுவும் பேசவில்லை என்றாலும் இந்த முயற்சி அவருக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை அவன் தெளிவாக உணர்ந்தான். பின்னர் சாகர்நாத் அனைவரையும் பார்த்து, இந்த தடவை நாம பண்ண போற முயற்சி இல்ல, நான் 20 ஜீவசக்தி முத்திரைகளை தயார் பண்ணுவேன். மீதி இருக்கிற 30 முத்திரைகள்ல மத்த 3 யோகிகளும் ஆளுக்கு 8 முத்திரைகளை தயார் பண்ணுவாங்க. சமரா, மீதி இருக்கிற 6 ஜீவசக்தி முத்திரைகளை நீதான் தயார் பண்ணணும். இதோ பாரு, இந்த 6 முத்திரைகளையும் ரொம்ப சாதாரணமானதுன்னு நினைச்சு என்னைக்கும் அலட்சியமா இருந்துராத. உண்மையை சொல்லணும்னா இவ்வளவு முத்திரைகளை உருவாக்குறதே ரொம்ப கஷ்டமான வேலைதான். அதுலயும் அந்த ஜீவசக்தி அக்னி வலை முத்திரைகளை உருவாக்குறது அதை விட கஷ்டம். அப்புறம் இந்த ஜீவசக்தி விரிவாக்க வலைய உருவாக்குறதுக்கு வேற என்னவெல்லாம் தேவைன்னு இப்ப நான் விளக்கி சொல்றேன். சமரா, நான் சொல்றத கவனமா கேளு, இல்லைன்னா சின்ன தப்பு நடந்தா கூட மொத்தமும் வீணாயிடும் என்றார். அதை கேட்ட வீரசமரன் அமைதியாக தலையசைத்து முழு கவனத்துடன் கற்றுக்கொள்ளத் தொடங்கினான். அவன் கவனமாக கேட்பதை வீரராகவனும் கவனித்தார். பின்னர் அவர் செழியனுடன் சேர்ந்து அங்கிருந்து விலகிச் சென்றார். ஏனெனில் அவர்கள் யோகிகளின் பணியில் இடையூறு செய்ய விரும்பவில்லை. அடுத்த சில நாட்களில் சாகர்நாத் மற்ற 3 யோகிகளுடன் இணைந்து வீரசமரனுக்கு பல நுணுக்கங்களை கற்றுக் கொடுத்தார். அவனும் அமைதியாக அனைத்தையும் புரிந்து கொண்டு பயிற்சி செய்தான். இறுதியாக சில நாட்கள் கடந்த பின் அனைத்தையும் விளக்கி முடித்த சாகர்நாத் பெருமூச்சு விட்டபடி, நாளைக்கு நாம அந்த 2ஆம் நிலை ஜீவசக்தி விரிவாக்க வலைய தயாரிக்க ஆரம்பிக்கலாம். எல்லாரும் உங்களை தயார் பண்ணிக்கோங்க. நாளையிலிருந்து நம்மளோட கடினமான பயணம் ஆரம்பமாகுது என்றார். அதைத் தொடர்ந்து அடுத்த நாள் காலை மெதுவாக வந்தது. அந்த நேரத்தில் வீரசமரன், வீரராகவன், செழியன் மற்றும் மற்ற அனைத்து யோகிகளும் மைதானத்தில் ஒன்றாக கூடியிருந்தனர். யோகிகள் வலையை உருவாக்கும் முறைகளைப் பற்றி கவனமாக விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். அதை கேட்டுக்கொண்டிருந்த வீரசமரன் மெதுவாக முன்னே வந்து 5 ஜீவசக்தி தூண்களை உற்று பார்த்தான். அதே நேரத்தில் வீரராகவன் அவன் அருகே வந்து புன்னகையுடன், சமரா, எதை நினைச்சும் கவலைப்படாத. உன் முழு மனசோட முயற்சி மட்டும் பண்ணு. இதுல நீ ஜெயிச்சாலும் சரி, தோத்தாலும் சரி, அது முக்கியம் இல்ல. ஒருவேளை இப்போ இது தப்பாயிட்டா கூட என்னைக்கு இருந்தாலும் நம்ம வலை கண்டிப்பா தயாராகும் என்றார். அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் வீரசமரன் அமைதியாக புன்னகைத்தான். பின்னர் அவனது பார்வை சாகர்நாத் மற்றும் மற்ற யோகிகளின் பக்கம் திரும்பியது. அப்போது அவர்களின் முகங்களில் ஒரு கனமான கவலை தெரிந்தது. அந்த அமைதி சூழ்நிலையை மேலும் தீவிரமாக்கியது. அதன்பின் சாகர்நாத் முன்னேறி ஒரு தூணின் மேல் ஏறி நின்றார். பிறகு அவர் கை காட்டியவுடன் மற்ற யோகிகளும் தங்களுக்கான தூண்களின் மீது மெதுவாக ஏறினர். அனைவரும் தங்கள் இடங்களை எடுத்தவுடன் அவர் சத்தமாக, நண்பர்களே,
எல்லாரும் தயாராகுங்க. நாம இப்ப அந்த வலையை உருவாக்க ஆரம்பிக்க போறோம் என்று அறிவித்தார். உடனே அவர்களின் கைகளிலிருந்து ஒளி வெளிப்படத் தொடங்கியது. அந்த ஒளியில் மிகுந்த சக்தி உணரப்பட்டது. அதை பார்த்த வீரசமரனும் மற்றவர்களும் தங்கள் சக்திகளை வெளிப்படுத்த தொடங்கினர். அந்த ஒளிகள் சாதாரண ஒளி அல்ல. அவை சக்தி வாய்ந்த மந்திர மிருகங்களின் ஆன்ம துண்டுகளாக இருந்தன. ஏனெனில் அந்த வலையை உருவாக்க அவை மிகவும் அவசியமானவை. அவற்றிலிருந்தே அந்த அளவிலான ஜீவசக்தியை பெற முடியும் என்பதால் ஒவ்வொரு அசைவும் மிகுந்த கவனத்துடன் நடைபெற்றது. அந்த ஒளிகள் அனைத்தும் வெளிப்பட்டவுடன் சாகர்நாத் தனது கையை மெதுவாக அசைத்து 20 ஜீவசக்தி முத்திரைகளை உருவாக்கினார். பிறகு அவை ஒரு நொடியில் ஒன்றுடன் ஒன்று இணைந்து செயல்படத் தொடங்கின. அதேபோல மற்ற 3 யோகிகளும் சேர்ந்து 24 முத்திரைகளை உருவாக்கி தங்கள் ஆன்ம துண்டுகளுடன் இணைந்தனர். அதே நேரத்தில் வீரசமரனும் கவனமாக 6 ஜீவசக்தி முத்திரைகளை உருவாக்கி அவற்றை தனது ஒளியுடன் இணைத்தார். பின்னர் அனைத்து ஒளிகளும் இந்த முத்திரைகளுடன் ஒன்றிணைய தொடங்கிய போது சுற்றிலும் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. அந்த அமைதி ஒரு புயலுக்கு முன் இருக்கும் அமைதியைப் போல இருந்தது. அதைத் தொடர்ந்து நேரம் மெதுவாக நகர்ந்தது. யோகிகள் அனைவரும் தங்கள் மனதில் வரைபடத்தை தெளிவாக கற்பனை செய்து கொண்டிருந்தனர். ஒவ்வொருவருக்கும் வலையின் ஒரு பகுதி பொறுப்பாக இருந்ததால் அவர்கள் தங்கள் பங்கை மட்டும் நினைத்து முழுமையாக கவனம் செலுத்தினர். அதே நேரத்தில் தூரத்தில் நின்றிருந்த வீரராகவன், செழியன் மற்றும் சில முக்கிய வீரர்கள் கவலையுடன் அந்த செயல்முறையை பார்த்து கொண்டிருந்தனர். ஏனெனில் அவர்கள் தோல்வியடைந்தால் மீண்டும் முயற்சி செய்ய எவ்வளவு காலம் ஆகும் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. அதனால் வீரராகவன் அருகில் இருந்தவர்களிடம், இந்த செய்தியை இந்த பகுதி முழுக்க சொல்லுங்க. யாரும் இந்த மைதானத்தை சுத்தி நடமாடக்கூடாது என்றார். உடனே அந்த செய்தி பரவ வீரர்கள் அனைவரும் அப்பகுதியை விட்டு விலகி பாதுகாப்பாக கண்காணிக்கத் தொடங்கினர். பிறகு 1 மணி நேரம் கடந்தபோது அங்கிருந்த ஜீவசக்தி ஆற்றல் மேலும் தீவிரமடைந்து 5 தூண்களின் உச்சியில் மெதுவாக ஒரு வடிவம் உருவாகத் தொடங்கியது. மேலும் அந்த நிலை இன்னும் அரை மணி நேரம் நீடித்தது. பின்னர் சாகர்நாத் முதலில் தனது கண்களை திறந்தார். அப்போது அவரது முகத்தில் கவலை தெளிவாக தெரிந்தது. ஏனெனில் இந்த முயற்சியின் பெரும் பகுதி அவரின் பொறுப்பாக இருந்ததால் ஒரு சிறிய தவறும் அனைத்தையும் அழித்துவிடும் என்பதை அவர் நன்றாக அறிந்திருந்தார். அவரைத் தொடர்ந்து மற்ற யோகிகளும் கண்களை திறந்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் தனித்தனி முறைகளை பயன்படுத்தி வேலை செய்திருந்தது அப்போது புரிந்தது. இறுதியாக வீரசமரனும் கண்களை திறந்தார். அந்த நேரத்தில் சாகர்நாத் மெதுவாக ஆனால் கவலையுடன், இப்போ நான் உருவாக்கின அந்த சின்ன சின்ன வலைகள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு பெரிய வலைய மாத்த போற நேரம் வந்துருச்சு என்றார். அந்த கட்டம் மிகவும் முக்கியமானதாக இருந்ததால் அனைவரும் தங்கள் முழு கவனத்தையும் ஒன்றாக கொண்டு வந்தனர். ஏனெனில் ஒவ்வொருவரும் தனித்தனியாக உருவாக்கிய முத்திரைகள் இணைந்துதான் இந்த சிறு வலைகள் உருவாகியிருந்தன. அதனால் இவை அனைத்தும் சரியாக ஒன்றிணைந்தால் மட்டுமே ஒரு பிரம்மாண்டமான ஜீவசக்தி அதிகரிப்பு வலை உருவாகும். அப்போது தூரத்திலிருந்து இதை கவனித்துக் கொண்டிருந்த வீரராகவனுக்கு ஒரு கணம் இதயமே நின்றுவிட்டது போன்ற உணர்வு ஏற்பட்டது. ஏனெனில் இந்த முயற்சியில் ராஜவம்ச பிரிவு வெற்றி பெறுமா அல்லது தோல்வியை தழுவுமா என்பது இன்னும் சிறிது நேரத்தில் தெரிந்துவிடும். அந்த தருணத்தில் 5 சிறு வலைகளும் பிரகாசமாக மின்னியபடி அதிவேகமாக அதிர்ந்தன. பின் அவற்றிலிருந்து ஒளிக்கற்றைகள் வெளிப்பட்டு ஒன்றோடு ஒன்று இணையத் தொடங்கின. அவை இணையும் போது மைதானம் முழுவதும் மிகவும் ஆபத்தான ஜீவசக்தி ஆற்றல் பரவியது. அதே நேரத்தில் சாகர்நாத் மற்றும் மற்ற யோகிகளின் முகங்கள் மிகவும் பதட்டமாக காணப்பட்டன. ஒரு நொடி கூட அவர்களால் கவனத்தை சிதறவிட முடியவில்லை. அத்தியாயம் 2164. நேரம் மெதுவாக கடந்து கொண்டிருந்தது. அதோடு அந்த சிறு வலைகளும் மெல்ல இணையத் தொடங்கின. இதில் இருந்த மிகப்பெரிய சவாலே அனைவரும் தங்கள் வலைகளை ஒரே அளவிலான ஆற்றலுடன் வைத்திருக்க வேண்டும் என்பதுதான். ஒருவருடைய ஆற்றல் மற்றவருடைய ஆற்றலை விட சற்றே கூடினாலும் அந்த 2 வலைகளுமே அந்த நொடியில் சிதைந்துவிடும். அப்படி நேர்ந்தால் இந்த வலையை ஒருபோதும் முழுமை பெறச் செய்ய முடியாது. அந்த நேரத்தில் வீரசமரன் மெதுவாக கண்களை மூடிக்கொண்டான். மற்றவர்கள் அதை கவனிக்கவில்லை. ஆனால் அவனுக்குள் அந்த வலைகள் இணையும் விதம் தெளிவாக தெரிந்தது. பார்வை இல்லாததால் அவன் மனக்குழப்பம் குறைந்து கவனம் மேலும் தெளிவானது. அந்த அமைதியான நிலையிலே சிறிய வலைகள் ஒன்றிணைந்து ஒரு முழுமையான வடிவத்தை எடுக்கத் தொடங்கின. அதை தூரத்தில் இருந்து பார்த்த வீரராகவனுக்கும் மற்றவர்களுக்கும் அளவற்ற மகிழ்ச்சி ஏற்பட்டது. அப்போது எல்லாம் நன்றாக சென்று கொண்டிருந்தது. இன்னும் சில நொடிகளில் அந்த 2ஆம் நிலை ஜீவசக்தி விரிவாக்க வலை உருவாகிவிடும் என்பது போல தோன்றியது. இருந்தாலும் சாகர்நாத் மட்டும் சிறிதும் நிம்மதியடையவில்லை. அவர் பற்களை இறுக்கிக் கொண்டு முழு கவனத்துடன் தொடர்ந்து செயல்பட்டார். அந்த நெருக்கடியான தருணத்தில் அவர் தன்னிடமே, இன்னும் கொஞ்ச நேரம்தான், அதுக்கப்புறம் இந்த ஜீவசக்தி விரிவாக்க வலை முழுமையா முடிஞ்சிடும் என்று மெதுவாகச் சொன்னார்.
அவர் தனது சிறிய வலையை மற்றவற்றுடன் தொடர்ந்து இணைத்துக் கொண்டிருக்கையில் மெதுவாக ஒரு மிகப்பெரிய வலை உருவாகத் தொடங்கியது. இறுதியில் அந்த பெரிய வலை முழுமையாக உருவானதும் அங்கே இருந்த அனைவரும் ஒரே நேரத்தில் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். ஆனால் அந்த அமைதி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. ஏனெனில் அடுத்த கணமே அந்த பெரிய வலையின் உள்ளிருந்து ஒரு விசித்திரமான ஜீவசக்தி ஆற்றல் வெளிப்படத் தொடங்கியது. அந்த ஆற்றல் அளவுக்கு அதிகமாக சக்தி வாய்ந்ததாக இல்லை. ஆனால் அதை உணர்ந்தவுடனேயே சாகர்நாத்தின் முகம் மாறிப்போனது. உடனே அவர் சுற்றிலும் கவனமாக பார்த்தபோது ஒரு யோகி ஏதோ தவறு செய்து கொண்டிருப்பது அவரது பார்வைக்கு பட்டது. அதை கண்டவுடன் அவர் பதட்டத்துடன், அட கடவுளே, இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் இப்படி நடக்கக்கூடாது என்று கத்தினார். அந்த நேரத்தில் பிரச்சனையில் சிக்கியிருந்த அந்த யோகி தனது ஜீவசக்தியை கட்டுப்படுத்த முடியாமல் அதை குறைக்கவும் அதிகரிக்கவும் முயற்சி செய்து கொண்டிருந்தார். ஒரு பக்கம் வலையை காப்பாற்ற வேண்டும் என்ற அவசரம், மற்றொரு பக்கம் அதனால் உருவான பதட்டம். அந்த அவசர அசைவுகளால் அவர்கள் உருவாக்கி இருந்த அந்த பெரிய வலை கடுமையாக நடுங்கத் தொடங்கியது. அப்போது திடீரென ஒரு வெடிப்புச் சத்தம் எழுந்தது. அதைத் தொடர்ந்து அந்த யோகியின் சிறிய வலை கிழிந்து போகும் நிலைக்கு வந்துவிட்டது. பிறகு வெளிரிய முகத்துடன் தனது வலையும் அதனுடன் இணைந்திருந்த மற்ற வலைகளும் சிதைவின் விளிம்பில் இருப்பதை அவர் உணர்ந்தார். அதே நேரத்தில் அவர் வலையின் ஒரு பகுதி உடைந்ததால் 3 முத்திரைகள் அழிந்துவிட்டன. இன்னும் சில முத்திரைகள் மட்டுமே எஞ்சியிருந்தன. அந்த மாற்றம் மற்ற 2 யோகிகளின் முகங்களிலும் பயத்தை ஏற்படுத்தியது. ஏனெனில் இனி ஒரு முத்திரை முற்றிலும் அழிந்துவிட்டால் கூட முழு வலையும் சிதைந்து போய்விடும் என்பதை அவரும் நன்றாக அறிந்திருந்தார். இந்த நிகழ்வை பார்த்த வீரராகவனும் செழியனும் உடனே பதட்டமடைந்தனர். அவர்கள் அஞ்சியிருந்த அதே பிரச்சனை இப்போது உண்மையாகிவிட்டது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர். அந்த நேரத்தில் சாகர்நாத் சத்தமாக, உங்க ஜீவசக்திகள் எல்லாத்தையும் ஒன்னா சேருங்க, வேகமா இன்னும் 3 முத்திரைகளை தயார் பண்ணுங்க, அவசரத்துல கவனத்தை செதற விட்டாதீங்க என்று உத்தரவிட்டார். அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் அந்த யோகி தன்னை கட்டுப்படுத்த முயன்று உடனடியாக புதிய முத்திரைகளை உருவாக்கத் தொடங்கினார். ஆனால் நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டது. அந்த சிறிய வலை ஏற்கனவே பலவீனமடைந்து உடைந்து போகும் நிலையில் இருந்தது. அதனால் அவர் உதவியற்ற குரலில், யோகி சாகர்நாத், என்னை மன்னிச்சிருங்க, என்னால இதை தொடர்ந்து பிடிச்சு வைக்க முடியல, இந்த முயற்சியில நான் தோத்துட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க என்றார். அதை கேட்ட சாகர்நாத் கவலையுடன், உன்னோட 3 ஜீவசக்தி முத்திரைகள் மட்டும்தான் அழிஞ்சு போயிருக்குது, அதனால உன்னோட ஜீவசக்தி வலை முழுமையடையாம இருக்குது. கவலைப்படாத, இந்த 3 புது முத்திரைகளையும் வேகமா உன்னோட ஜீவசக்தியால நிரப்பு, அப்ப எல்லாம் சரியாயிடும் என்றார். ஆனால் அந்த யோகி இன்னும் திணறிக்கொண்டு, ஆனா என்னால இந்த அரைகுறையான வலையை பிடிச்சுக்கிட்டே அந்த 3 முத்திரைகளையும் ஜீவசக்தியால நிரப்ப முடியல, அது எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியலையே என்று பதட்டத்துடன் சொன்னார். இந்த வார்த்தைகளை கேட்டதும் சாகர்நாத்தின் முகம் மேலும் கலங்கியது. அவர் உடனே மற்ற 2 யோகிகளை நோக்கி பார்த்தார். ஆனால் அவர்களாலும் உதவ முடியாது என்பது போல அவர்கள் தலையசைத்தனர். ஏனெனில் அவர்கள் வேறு ஒருவரின் வலையில் கவனம் செலுத்தினால் அவர்களுடையதும் சிதைந்து போய்விடும். இந்த உண்மை சாகர்நாத்தை மேலும் சிக்கலில் ஆழ்த்தியது. மிகப்பெரிய பொறுப்பு அவர் மீதே இருந்தாலும் அந்த நேரத்தில் அவரால் எதையும் செய்ய முடியாத நிலை உருவானது. இந்த இயலாமையால் அவர் ஒரு பெருமூச்சு விட்டு, நம்மளோட இந்த முயற்சி தோல்வியில தான் முடிய போகுது போல இருக்கு என்றார். அதோடு அவர் வீரராகவனை நோக்கி பார்த்தார். அப்போது அவரது முகத்தில் ஏமாற்றம் தெளிவாக தெரிந்தது. பிறகு வீரராகவனும் அந்த நிலையை ஏற்றுக்கொள்ளத் தொடங்கினார். அதைத் தொடர்ந்து அவர் கையை உயர்த்தி அனைவரையும் நிறுத்த சைகை செய்ய போன அந்த சமயத்தில் திடீரென செழியன் அவசரமாக, அண்ணா கொஞ்சம் அங்க பாருங்க, நம்ம சமரன் என்றார். வீரராகவன் உடனே அந்த திசையில் பார்த்தபோது சுற்றியுள்ள பிரச்சனையை அறியாதவன் போல வீரசமரன் கண்களை மூடியபடி அமைதியாக நின்றிருந்தான். ஆனால் அவன் கைகளில் 3 ஜீவசக்தி முத்திரைகள் உருவாகியிருந்தன. அவற்றில் அந்த யோகிக்கு தேவையான சக்தி நிரம்பியிருந்தது. அந்த அசாதாரண காட்சி சாகர்நாத் மற்றும் மற்ற யோகிகளின் கவனத்தையும் ஈர்த்தது. அதை பார்த்த சாகர்நாத் ஆச்சரியத்துடன், இந்த பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான் என்று கேட்டார். அந்த கேள்வி முடிவதற்குள் வீரசமரனின் விரல்களில் உருவான அந்த 3 முத்திரைகளும் ஒன்றாக இணைந்து உடைந்து கொண்டிருந்த அந்த வலையின் உள்ளே நேராக நுழைந்தன. உடனே அந்த வலையிலிருந்து ஒரு சக்தி அலை பரவியது. பிறகு சில கணங்களில் அதிலிருந்த விரிசல்கள் அனைத்தும் நிரம்பி வலை மீண்டும் நிலையாக தோன்றியது. இந்த காட்சியை பார்த்த அனைவரும் உறைந்து போனார்கள். சாகர்நாத் அதிர்ச்சியுடன், இது எப்படி சாத்தியம்? வீரசமரனுக்கு இதுல ஒரு பகுதியை மட்டும்தான் எப்படி உருவாக்குறதுன்னு தெரியும், ஆனா இப்ப எப்படி இந்த அரைகுறையான வலையில கச்சிதமா பொருந்தக்கூடிய ஜீவசக்தி முத்திரைகளை அவனால உருவாக்க முடிஞ்சது என்று கேட்டார். அந்த நேரத்தில் அங்கே இருந்த ஒவ்வொருவரின் முகங்களிலும் வியப்பு தெளிவாக தெரிந்தது. ஏனெனில் கண்களை மூடியிருந்த போதிலும்
அவன் உருவாக்கிய முத்திரைகள் மிக துல்லியமாக இருந்தன. அப்போது சாகர்நாத்தும் மற்ற யோகிகளும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஆனால் யாருக்கும் பதில் தெரியவில்லை. பின்னர் சாகர்நாத் வீரசமரனை கவனமாக உற்று பார்த்தார். அவன் கண்கள் மூடியபடியே இருந்தன. அது ஒரு ஆழ்ந்த தியான நிலையைப் போல தோன்றியது. அதே நேரத்தில் அவன் விரல்கள் தொடர்ந்து அசைந்து கொண்டிருந்தன. அதை கவனித்த சாகர்நாத் மெதுவாக, இப்போ இந்த வலையோட உயிர் நாடியே இந்த பையன்தான் என்றார். அதை கேட்ட மற்ற யோகிகள் ஒரு கணம் தயங்கி பின்னர் அதிர்ச்சியுடன், ஆனா குறைஞ்சது 3ஆம் நிலை பரமயோகியா இருக்கிற ஒருத்தரால மட்டும்தானே இந்த வலையோட உயிர் நாடியா மாற முடியும். அப்படி இருக்கும்போது இந்த பையன் எப்படி இந்த வலையோட உயிர் நாடியா மாற முடியும் என்று கேட்டனர். சாகர்நாத்திடம் இதற்கு பதில் இல்லை. அதனால் அவர் ஒரு செயற்கையான புன்னகையோடு, உண்மையை சொல்லணும்னா இந்த பையன் இதையெல்லாம் எப்படி பண்றான்னு எனக்கும் புரியல. ஆனா இவன்கிட்ட ஏதோ ஒரு தனித்திறமையோ இல்ல ஒரு வரமோ அப்படி ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தான் தோணுது. இது லட்சத்துல ஒருத்தருக்கு தான் நடக்கும். அந்த அளவுக்கு இந்த பையன் ரொம்ப விசேஷமானவன் என்றார். அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் அங்கிருந்த மற்ற யோகிகள் இன்னும் அதிகமாக திகைத்தனர். அதே நேரத்தில் இவ்வளவு அனுபவம் இருந்தும் தங்களால் செய்ய முடியாத ஒன்றை இந்த சிறுவன் செய்கிறானே என்று அவர்களுக்கு உள்ளுக்குள் ஒருவித பொறாமையும் ஏற்பட்டது. அதன்பின் சாகர்நாத் தனது கவனத்தை மீண்டும் வலையின் பக்கம் திருப்பி, சரி வாங்க, எல்லாரும் உங்களோட வலைகள்ல கவனத்தை செலுத்துங்க. சீக்கிரமா இந்த ஜீவசக்தியை அதிகரிக்கும் வலைய முடிங்க என்றார். அந்த குரல் கேட்டவுடன் மற்ற யோகிகள் அனைவரும் உடனே தங்களை திருத்திக் கொண்டு தங்கள் வலைகளை கவனமாக ஒன்றிணைக்கத் தொடங்கினர். இந்த முறை ஒவ்வொருவரின் ஜீவசக்தியும் சமநிலையுடன் இருந்தது. அதிர்ஷ்டவசமாக கடந்த முறையில் நடந்தது போல எந்த தவறும் ஏற்படவில்லை. எல்லாம் சீராகவும் அமைதியாகவும் நடந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த சிறிய ஜீவசக்தி வலைகள் அனைத்தும் ஒன்றிணைந்து ஒரு பெரிய வலையாக மாறின. அந்த பெரிய வலையில் ஒரு ஆழமான சக்தி வாய்ந்த ஆற்றல் உணரப்பட்டது. மேலும் இப்போது அது சற்றும் அசையவில்லை. அதாவது அனைவரின் முயற்சிகளும் சரியாக செயல்பட்டிருந்தன. பிறகு அடுத்த கணமே அந்த வலையிலிருந்து ஒரு பிரகாசமான ஒளி வெளிப்பட்டு அந்த பகுதி முழுவதையும் மெதுவாகச் சூழ்ந்தது. அந்த ஒளி பரவிய போது அங்கிருந்த அனைவரும் தங்கள் ஜீவசக்தி கணிசமாக அதிகரித்திருப்பதை உணர்ந்தனர். இந்த தருணத்தில் சாகர்நாத் மிகுந்த மகிழ்ச்சியுடன், நாம 2வது ஜீவசக்தி விரிவாக்க வலைய வெற்றிகரமா உருவாக்கிட்டோம் என்றார். இதை சொல்லும்போதே அவர் முகத்தில் ஒரு ஆழ்ந்த நிம்மதி தெரிந்தது. மற்ற யோகிகளின் முகங்களிலும் அதே உணர்வு பிரதிபலித்தது. அப்போது தூரத்தில் நின்று கொண்டிருந்த வீரராகவனும் இதைக் கண்டு பெருமகிழ்ச்சி அடைந்தார். குறிப்பாக தனது மகன் இப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையை இவ்வளவு எளிதாக மாற்றிவிடுவான் என்று அவர் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. அதன்பின் மெதுவாக அனைவரின் பார்வையும் அந்த பெரிய வலையிலிருந்து விலகி வீரசமரனை நோக்கி திரும்பியது. அந்த நேரத்தில் அவன் மெதுவாக தனது கண்களை திறந்தான். பின்னர் அவன் சாகர்நாத்தை திரும்பி பார்த்து, குருவே, நாம நிஜமாவே ஜெயிச்சிட்டோமா? ஆனா நம்ம இப்பதானே வலையை உருவாக்க ஆரம்பிச்சோம், அதுக்குள்ளையா என்ற ஆச்சரியத்துடன் கேட்டான். அந்த கேள்வி கேட்டவுடன் அங்கிருந்த அனைவரின் முகங்களிலும் ஆச்சரியம் மேலும் அதிகரித்தது. அதைத் தொடர்ந்து சில கணங்கள் அமைதி நிலவியது. அதன் பிறகு சாகர்நாத் அவனை நிதானமாக பார்த்து, சமரா, இவ்வளவு நேரம் இங்க என்ன நடந்துச்சுன்னு உனக்கு எதுவுமே தெரியாதா என்று மெதுவாக கேட்டார். அந்த கேள்வி கேட்டவுடன் வீரசமரனின் முகத்தில் லேசான கவலை மிதந்தது. ஏனெனில் அவன் வேலை செய்து கொண்டிருந்த போது திடீரென தனது நினைவுகள் தடைபட்டதை மட்டும்தான் நினைத்தான். அதன் பிறகு நடந்த எதுவும் அவனுக்கு நினைவில் இல்லாமல் போயிருந்தது. இதனால் அவன் அமைதியாக நின்றபடியே சாகர்நாத்தை பார்த்தான். பிறகு சாகர்நாத் மெதுவாக பெருமூச்சு விட்டபடி, நீ இந்த வலையோட உயிர் நாடியா மாறிட்ட சமரா. இது ரொம்பவும் மர்மமான விசேஷமான விஷயம். ஒரு யோகி 3ஆம் நிலை பரமயோகியா மாறும்போது மட்டும்தான் இந்த நிலையை அடைய முடியும். அப்போ உடம்புல இருக்கிற மத்த இடங்கள் எல்லாம் ஜீவசக்தியை இழந்துடும். வெறும் இதயம் மட்டும்தான் எல்லா வேலையையும் பண்ணும். அது மட்டும் இல்லாம இந்த வலையோட எல்லா முத்திரைகளும் உன்னோட இதய துடிப்புக்கு ஏத்த மாதிரி நகர ஆரம்பிக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க ஒரு விபத்து நடந்துச்சு. அதனால நம்ம ஜீவசக்தி விரிவாக்க வலை தோத்து போற நிலைமைக்கு வந்துருச்சு. ஆனா உனக்கே தெரியாம நீ அந்த விபத்தை தடுத்து நம்ம முயற்சியை தோல்வியிலிருந்து காப்பாத்திட்ட என்றார். அந்த வார்த்தைகளை கேட்டதும் வீரசமரன் ஆழ்ந்த ஆச்சரியத்தில் மூழ்கினான். தன்னால் இவ்வளவு பெரிய காரியம் நடந்திருக்கிறது என்ற உணர்வு அவனை அமைதியாக்கியது. மேலும் அவன் மெதுவாக தலையசைத்தான். இதற்கிடையில் சாகர்நாத் அவனிடம், ஆனா உன்னை பார்த்தா உனக்கே தெரியாம நீ இந்த வலையோட உயிர் நாடியா மாறின மாதிரி தெரியுது. இத பத்தி நீ இன்னும் நல்லா யோசிச்சு அந்த நிலைமைய நீ எப்படி அடைஞ்சன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். எப்போ இந்த வலையோட உயிர் நாடியா மாறணும்,
எப்ப மாறக்கூடாதுன்னு உன்னால கட்டுப்படுத்த முடிஞ்சா அது நீ ஒரு சிறந்த யோகியா உருவாக்குறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் என்றார். இதை கேட்ட மற்ற யோகிகள் வீரசமரனை ஆழ்ந்த வியப்புடன் பார்த்தனர். ஏனெனில் அவர்களுக்கு முன் நின்றிருந்த அந்த சிறுவன் தங்களை விட வித்தியாசமான திறமை உடையவன் என்பதும் எதிர்காலத்தில் அவன் மிக உயர்ந்த நிலையை அடைவான் என்பதும் தெளிவாக புரிந்தது. அந்நேரத்தில் வீரராகவன் புன்னகையுடன் முன்னே வந்து அனைவரையும் பார்த்து, உங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். உங்களால தான் நம்ம ராஜவம்ச பிரிவோட இந்த விலை மதிப்பில்லாத வலிமையான 2வது ஜீவசக்தி விரிவாக்க வலை உருவாக்கப்பட்டிருக்குது என்றார். அந்த நன்றி கூறலுக்கு பதிலாக சாகர்நாத் மெதுவாக புன்னகைத்தார். அதே நேரத்தில் மற்ற யோகிகளின் முகங்களில் ஒரு சிறிய வெட்கம் தெரிந்தது. ஏனெனில் வீரசமரன் தலையிடாமல் இருந்திருந்தால் அந்த முயற்சி வெற்றியடையாது என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தனர். அதற்கிடையில் ஒரு யோகி முன்வந்து, தலைவர் வீரராகவன் அவர்களே, உண்மையை சொல்லணும்னா இந்த வலைய உருவாக்குறதுல சாகர்நாத்துக்கு அப்புறம் வீரசமரன் பங்கு தான் ரொம்ப அதிகம் என்றார். ஆனால் உடனே வீரராகவன் அமைதியாக தலையசைத்து, நீங்கனே இப்படி பேசுறீங்க? இந்த வலைய உருவாக்குறதுல யாரும் அதிகமாவோ இல்ல குறைவாகவோ உழைக்கல. நீங்க 3 பேரு, வீரசமர, அப்புறம் யோகி சாகர்நாத் இல்லாம இந்த ஜீவசக்தி விரிவாக்க வலை கண்டிப்பா முழுமையடைஞ்சிருக்காது என்றார். இந்த வார்த்தைகளை கேட்டதும் அந்த 3 யோகிகளின் முகங்களில் நிம்மதியான புன்னகை தோன்றியது. இதை கவனித்த வீரசமரன் தன் தந்தையின் நிதானமான முடிவையும் மனிதர்களை கையாளும் திறமையையும் அதிகமாக புரிந்து கொண்டான். வடக்கு பகுதியில் திறமையான யோகிகள் குறைவாக இருந்ததால் அவர்களுடன் நல்ல உறவை உருவாக்குவது முக்கியம் என்பதை அவனும் உணர்ந்தான். அத்தியாயம் 2165. எல்லாம் முடிந்த பின் மிகுந்த உழைப்பால் சோர்வடைந்திருந்த யோகிகள் ஓய்வெடுக்க அனுப்பப்பட்டனர். சிறிது நேரம் கழித்து வீரராகவன் தனது மகனை நோக்கி புன்னகையுடன், சமரா, உண்மை எல்லாருக்கும் தெரியும். இந்த தடவை நம்ம தோல்வியிலிருந்து தப்பிச்சதுக்கு நீதான் காரணம் என்றார். அதற்கு வீரசமரன் மெதுவாக சிரித்தபடி, அப்பா, நான் உங்களோட பையன். நான் உங்களுக்கு உதவி இல்லாம வேற யார் இருப்பாங்க? அப்புறம் நீங்க ஒரு விஷயத்த ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்க ஒரு அருமையான மகனை பெற்றிருக்கீங்க என்றான். இதை கேட்ட வீரராகவன் சிரித்தபடியே தலையசைத்து, சமரா, உன்னோட இந்த தற்பெருமை எப்பதான் குறையுமோ தெரியல. ஒருவேளை நீ நிஜமாவே எனக்கு உதவணும்னு நினைச்சா சீக்கிரம் 5 பெரிய பீடங்கள்ல சேர்ற அளவுக்கு உன்னை தகுதியாக்கிக்கோ. இந்த வடக்கு பகுதி பாக்குறதுக்கு வேணா பெருசா தெரியலாம், ஆனா உண்மையிலேயே நம்ம எல்லாரும் ஒரு பெரிய கிணத்துக்குள்ள இருக்கிற தவளைங்க மாதிரி தான். இந்த உலகத்துல நீ நிஜமாவே வலிமையானவனா மாறணும்னா அந்த 5 பெரிய பீடங்கள்லையும் நீ இணையணும். சமரா, உன்னோட திறமை என்னோட திறமையை விட ரொம்ப அதிகம். அதனால உன்னோட இந்த பயணம் என்னோட பயணத்தை விட ரொம்ப நீளமானதா இருக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், என்னால பண்ண முடியாத விஷயங்களை உன்னால பண்ண முடியும். நீதான் என்னோட ஒரே நம்பிக்கை சமரா என்றார். அந்த வார்த்தைகளை சொல்லும்போது அவரது கண்களில் உணர்ச்சி மிளிர்ந்தது. அதை கவனித்த வீரசமரன் புன்னகையுடன், குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அழுறதுக்கு ஒரு காரணம் இருந்தா போதும் போல. கவலைப்படாதீங்கப்பா, உங்களோட பையன் இந்த ஆதிபுராவிலேயே ரொம்பவும் திறமையான போர் வீரனா மாறுவான். அப்புறம் அம்மா எங்க இருந்தாலும் நான் உங்களை கண்டுபிடிச்சு திரும்ப கூட்டிட்டு வருவேன் என்றான். அந்த நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளை கேட்டதும் வீரராகவன் மெதுவாகச் சிரித்தார். அப்போது அவரது கண்களில் அமைதியான நம்பிக்கை ஒளிர்ந்தது. பின்னர் அவர் தனக்குள் மெதுவாக, நம்பிக்கை வச்சுக்கிறது நல்லதுதான் சமரா. ஆனா நிஜம் எப்பவும் நாம எதிர்பார்க்கிற மாதிரி இருக்காது. ஆனா நீ என்னைக்கும் என்னை தலகுனிய வைக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் என்று நினைத்து கொண்டார். இதற்கிடையில் வீரசமரன் வானத்தை அண்ணாந்து பார்த்தபடி சிறிது நேரம் யோசித்தான். அதன் பிறகு தனது தந்தையை பார்த்து, அப்பா, நான் நாளைக்கு ஆதிபீடத்துக்கு திரும்பி போறேன். அந்த 5 பெரிய பீடங்களுக்கான தகுதி தேர்வுகள் ஆரம்பிக்க போற நேரம் இதுன்னு நினைக்கிறேன். இந்த தடவை ஆதிபீடத்திலிருந்து அந்த 5 பீடங்களுக்கு போக எத்தனை இடங்கள் இருக்குதுன்னு நான் போய் பார்க்கறேன் என்றான். அடுத்த நாள் காலை வழக்கமான அமைதியுடன் வீரசமரன் தனது தந்தை வீரராகவனிடம் விடைபெற்று ராஜவம்ச பிரிவினருடன் புறப்பட்டான். அவன் பயணம் மெதுவாக ஆதிபீடத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருந்த அதே நேரத்தில் ஆதிபீடத்தின் ஒரு அறையில் ஆதிபீடத்தின் தலைவரான தேவராஜ், அவரை சுற்றி மேற்கு மற்றும் கிழக்கு கிளைகளின் குருக்களான பரதன் மற்றும் ருத்ராஜ் ஆகியோர் அமைதியாக அமர்ந்திருந்தனர். அந்த அமைதியான சூழலில் தலைவர் தேவராஜ் தனது கையில் இருந்த தங்க தாளை கவனமாக வாசித்துக் கொண்டே, இந்த தடவை 5 பெரிய பீடங்கள்ல காலியா இருக்கிற இடங்களோட எண்ணிக்கை பத்தின தகவல் நமக்கு கிடைச்சிருக்குது என்றார். அந்த தாளில் 5 விதமான குறிகள் இருந்தன. அவை 5 பெரும் பீடங்களின் அடையாளங்களாக தோன்றின. அதை கவனித்த குரு பரதன், தலைவரே, நம்ம ஆதி பீடத்துக்கு இந்த தடவை எத்தனை இடங்கள் கிடைச்சிருக்குது என்று கேட்டார். அந்த கேள்விக்கு பதிலளிக்கும் முன்
தலைவர் தேவராஜ் ஒரு பெருமூச்சு விட்டார். பின்னர் அமைதியாக, இந்த தடவை நமக்கு 5 இடங்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்குது என்றார். அந்த பதிலை கேட்டவுடன் குரு பரதன் ஒரு கணம் சிந்தனையில் மூழ்கி, 5 மட்டும்தானா? ஆனா தலைவரே, நம்ம கிழக்கு கிளை பிரிவிலேயே 5 திறமையான போர் வீரர்கள் இருக்காங்க. அவங்க 5 பேருமே அந்த 5 பெரிய பீடங்கள்ல சேர்றதுக்கு தகுதியானவங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்க எல்லாரும் ஆதிலோக நிலையை அடைஞ்சிருவாங்க. மேற்கு கிளை பிரிவை எடுத்துக்கிட்டா அங்கேயும் ஒரு 6-7 போர் வீரர்கள் இருப்பாங்க. இப்ப கிடைச்சிருக்கிற இந்த 5 இடங்களுக்கு நாம யார அனுப்புறது என்று கேட்டார். இதை கேட்ட தலைவர் தேவராஜ் மெதுவாக தலையசைத்தார். இந்த முறை இடங்கள் குறைவாக இருப்பது அவருக்கும் கவலையை ஏற்படுத்தியது. அதன் பின்னர் அவர் மீண்டும் பெருமூச்சு விட்டபடி இரு குருக்களையும் பார்த்து, ஆனா இதை விட ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நமக்கு இன்னொரு கூடுதல் இடம் கிடைச்சிருக்குது. அது ஒரு சிறப்பு வழி மூலமா நிரப்பப்படும் என்றார். அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் குரு பரதன் ஆச்சரியத்துடனும் சற்று சங்கடத்துடனும், சிறப்பு வழி மூலமாவா? ஆனா நம்ம ஆதிபீடத்தோட இடத்த அவங்க எப்படி இந்த மாதிரி ஒரு வழி மூலமா மாத்த முடியும் என்று கேட்டார். அப்போது அந்த அறையில் இருந்த அமைதி மேலும் ஆழமடைந்தது. ஏனெனில் 5 பெரும் பீடங்கள் 3 நிலைகளாக பிரிக்கப்பட்டிருந்தன என்பது அனைவருக்கும் தெரிந்திருந்தது. பொது பாதையின் வீரர்கள் கீழே, அதற்கு மேல் சிறப்பு பாதையின் வீரர்கள், மேலும் அதற்கும் மேலாக மிக உயர்ந்த தனித்துவ பாதை இருந்தது. இந்நிலையில் ஆதிபீடத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு இந்த சிறப்பு பாதையின் வழியாக 5 பெரும் பீடங்களில் நுழையும் வாய்ப்பு கிடைத்தது என்பது மிகப்பெரிய விஷயமாக கருதப்பட்டது. ஆனால் இந்த வழி பொதுவாக மிக சக்தி வாய்ந்த பீடங்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் என்பதால் இது இன்னும் அதிகமாக ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. இந்த உண்மையை மனதில் கொண்ட குரு பரதனும் ருத்ராஜும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அப்போது தலைவர் தேவராஜ் ஒரு விசித்திரமான புன்னகையோடு, ஆமா, நீங்க கேட்டது சரிதான். நம்ம போர் வீரர்கள்ல ஒருத்தருக்கு இந்த சிறப்பு வழி மூலமா ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது. சொல்ல போனா நம்ம ஆதி பீடத்தை தவிர வேற ஒரு 20 பீடங்கள்ல இருந்தோம் போர் வீரர்கள் இந்த வழி மூலமா அந்த 5 பெரிய பீடங்களுக்குள்ள நுழைய முயற்சி பண்ணுவாங்க. இந்த எல்லா பீடங்களும் வெளியில இருந்து வர்றவங்க. இந்த தடவை நமக்கு எதுக்காக இப்படி ஒரு வழி கொடுத்திருக்காங்கன்னு என்னாலேயே நம்ப முடியல. எனக்கு வந்த தகவல் படி நம்ம ஆதி பீடத்துக்கு ஒரு சிறப்பு வழி கொடுக்கணும்னு அந்த 5 பெரிய பீடங்களும் சேர்ந்து முடிவு செஞ்சிருக்காங்க என்றார். இதை கேட்டு குரு பரதனும் குரு ருத்ராஜும் மீண்டும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பிறகு சிறிது நேர யோசனைக்கு பிறகு அவர்கள், அந்த 5 பெரிய பீடங்களே இந்த வழிக்காக நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காங்களா? ஆனா அவ்வளவு பெரிய பீடங்கள் நம்மளோட இந்த சின்ன ஆதி பீடத்து மேல எதுக்காக இவ்வளவு கவனம் செலுத்தணும் என்று கேட்டார்கள். அதற்கு பதிலாக தலைவர் தேவராஜ், ஒருவேளை இந்த வாய்ப்பு நம்மளை தேடி வரலன்னு நினைக்கிறேன். சொல்லப்போனா நம்ம ஆதி பீடத்துல ஒரு விசேஷமான போர் வீரன் இருக்கிறதுனாலதான் இந்த 5 பெரிய பீடங்களோட கவனமும் நம்ம பக்கம் திரும்பி இருக்குது. நான் யார சொல்றேன்னு நீங்களே நேரம் கணிச்சிருப்பீங்க. ஆமா, வீரசமரன் தான் அவன். அந்த 5 பெரிய பீடங்களும் ரொம்ப காலமா அவனை நோட்டை விட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனாலதான் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. அவங்க இதை பண்றது மூலமா என்ன நிரூபிக்க நினைக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. சரி, இப்போ இதை பத்தி ரொம்ப யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. நமக்கு இந்த வழி கிடைச்சிருச்சு. அதனால இது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சரியா பயன்படுத்திக்க பார்க்கணும் என்றார். இதை சொன்ன பிறகு அவர் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பின்னர் மீண்டும், இந்த போட்டிக்கான போர் வீரனை தேர்ந்தெடுக்கிற விஷயத்துல நம்ம ஆதி பீடத்துல வடக்கு பகுதியோட ரொம்பவும் வலிமையான பிரிவுகளை சேர்ந்த போர் வீரர்கள் இருக்காங்க. அதனால இந்த இடத்த நாம யாருக்கும் சும்மா கொடுத்துட முடியாது. அது வீரசமரனா இருந்தாலும் சரி. அப்படி நாம செஞ்சா மற்ற பிரிவுகளோட தலைவர்கள் நம்ம மேல கோவப்படுவாங்க. அதனால நாம விதிமுறைகளைத்தான் பின்பற்ற போறோம். இந்த உலகத்துல பலம்தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கணும் எல்லாருக்கும் தெரியும். அதனால யார் தங்களோட பலத்தை நிரூபிச்சு ரொம்பவும் வலிமையானவங்களா இருக்காங்களோ அவங்களுக்கே இந்த சிறப்பு வழி மூலமான இடம் கொடுக்கப்படும். அந்த 5 பீடங்களும் வீரசமரனுக்காகவே இந்த வழியை நமக்கு கொடுத்திருக்கலாம். ஆனா அவன் மத்தவங்களை விட பலவீனமானவன்னு நிரூபணமானா இந்த இடம் அவனுக்கு கிடைக்காம போறதுதான் நியாயம். ஒண்ணு பண்ணுங்க, இந்த செய்தியை எல்லா இடத்துலயும் பரப்ப சொல்லுங்க. இதை கேட்டதுமே நிறைய பேர் பைத்தியமே பிடிச்ச மாதிரி துடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆதிபீடத்தோட வரலாற்றிலேயே முதல் முறையா நம்ம போர் வீரன் ஒருத்தர் சிறப்பு வழி மூலமா அந்த 5 பெரிய பீடங்கள்ல ஒண்ணுல நுழைய போறான்ங்கிறத என்னாலேயே இன்னும் நம்ப முடியல என்றார். அதைத் தொடர்ந்து சிறிது காலம் கடந்த பின் ஆதிபீடத்தின் கிழக்கு கிளை மைதானம் வழக்கத்தை விட அதிக சத்தத்தாலும் அசைவாலும் நிரம்பியிருந்தது. அங்கிருந்த ஒவ்வொரு வீரனும் இன்று நடைபெறவிருந்த தேர்வை எதிர்பார்த்து பயிற்சியில் முழுமையாக மூழ்கியிருந்தார்கள். ஏனெனில் 5 பெரும் பீடங்களுக்கு அனுப்பப்படவிருந்த வீரர்கள் குறித்து முடிவு எடுக்கப்படவிருந்தது. மேலும் அந்த ஒரு வாய்ப்பிற்காகவே பலர் ஆதிபீடத்தில் சேர்ந்திருந்தனர். அந்த கூட்டத்தின் நடுவில் நின்றிருந்த வீரசமரன் சுற்றிலும் திரண்டிருந்த அளவில்லாத வீரர்களைக் கண்டு ஒரு பெருமூச்சு விட்டான்.
ஏனெனில் கிழக்கு கிளையில் இவ்வளவு பேர் இருப்பார்கள் என்று அவன் இதுவரை நினைத்ததே இல்லை. அதன்பின் மெதுவாக மைரா மற்றும் தனது நண்பர்கள் அருகே சென்று நின்று அவர்களுடன் பேசத் தொடங்கினான். மைரா அவனை கவனமாக பார்த்து, சமரா, 1 மாசம்தான் உன்னை நான் பார்க்கல. ஆனா நீ பார்க்கறதுக்கு முன்ன விட ரொம்ப மாறிட்ட மாதிரி தெரியுதே, என்ன விஷயம் என்று கேட்டாள். அதற்கு வீரசமரன், நான் என்ன பண்றது, கரும்பாறை சதுப்பு நிலத்துல மரணத்தோட விளிம்பு வரைக்கும் போயிட்டு இப்பதான் தப்பிச்சு வந்திருக்கேன். இந்த நிலைமையில கொஞ்சம் மாற்றம் வர்றதுல தப்பு இல்லையே என்றான். அவன் சொன்னதை கேட்டதும் மைரா உடனே, நீயும் அந்த கரும்பாறை சதுப்பு நிலத்துக்கு போயிருந்தியா? அங்க ஏதோ ஒரு பெரிய போர் நடந்ததாகவும் ராஜவம்ச பிரிவுக்கும் மகாவம்ச பிரிவுக்கும் நடுவுல மோதல் ஏற்பட்டதாகவும் என் அப்பா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா நீ அவ்வளவு ஆபத்தான இடத்துக்கு போயிருப்பன்னு நான் நினைக்கவே இல்லை. அங்க உனக்கு ஏதாச்சும் ஆச்சா என்று கேட்டாள். அதை கேட்ட வீரசமரன் ஒரு பெருமூச்சு விட்டபடி, ஏய் புத்திசாலி, எனக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா நான் இப்போ உன் முன்னாடி இப்படி நின்னு பேசிட்டு இருப்பேனா என்று கேட்டான். இதற்கிடையில் அருகில் நின்று கொண்டிருந்த அமர், இந்த தடவை ஆதிபீடத்துக்கு எத்தனை இடங்கள் கிடைச்சிருக்குதுன்னு தெரியலையே. போன தடவை நமக்கு வெறும் 3 இடங்கள் தான் கிடைச்சது. அந்த 3 இடத்துக்காகவே கிழக்கு கிளை பிரிவுக்கும் மேற்கு கிளை பிரிவுக்கும் நடுவுல பெரிய சண்டையே நடந்துச்சு என்றான். அவன் சொல்வதை வீரசமரன் அமைதியாக கேட்டுக் கொண்டிருந்த போது ஏதோ சொல்ல முயன்ற அவனது கவனம் திடீரென பின்னால் எழுந்த சத்தத்தால் திரும்பியது. திரும்பி பார்த்தபோது இருவர் நேராக அவர்களை நோக்கி நடந்து வருவது அவனுக்கு பட்டது. அவர்களை பார்த்ததும் அமரின் முகத்தில் ஒரு சிறிய ஆச்சரியம் தெரிந்தது. பின்னர் அவன் மெதுவாக, இவங்களுமா? அப்படின்னா இவங்களும் முன்னாடி வர முடிவு பண்ணிட்டாங்க போல. ஹேமந்த் அப்புறம் சந்திரேஷ் 2 பேருமே 2ஆம் நிலை வீரர்கள். நாம மகா மைதானத்துல பயிற்சி எடுத்துட்டு இருந்தப்போ இவங்க ஒரு கொள்ளை கும்பல்ல சேர்ந்து நிறைய சக்தி வாய்ந்த மந்திர மிருகங்களை வேட்டையாடினதா கேள்விப்பட்டேன் என்றான். அந்த நேரத்தில் அவர்கள் இருவரிடமிருந்தும் வெளிப்பட்ட சக்தியை உணர்ந்த வீரசமரன் அவர்களின் பலம் அமரின் பலத்தை விட அதிகமாக இருப்பதை உணர்ந்தான். பிறகு அமர் மீண்டும் மெதுவாக, சமரா, ஹேமந்தும் சந்திரேஷும் பல வருஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்க. சொல்ல போனா அவங்க வளர்றப்போ அவங்களுக்குள்ள நிறைய போட்டிகள் இருந்துச்சு. ஆனா துரதிருஷ்டவசமா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அவங்க 2 பேருமே ஒரே பொண்ணை காதலிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, உன்னோட தோழி மைரா தான். உன்னால நம்ப முடியாது, ஆனா கொஞ்ச காலமா அவங்களுக்குள்ள நடக்கிற எல்லா சண்டைக்கும் மைரா தான் காரணமா இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு கொள்ளை கும்பல்ல சேர்ந்தாங்க. இப்ப திரும்பி வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்களுக்குள்ள மோதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க கண்டிப்பா அந்த 5 பெரிய பீடங்கள்ல தங்களோட இடத்தை பிடிக்கதான் இங்க வந்திருக்காங்க என்றான். இதை கேட்ட வீரசமரன் ஆச்சரியத்துடன் மைராவை திரும்பி பார்த்தான். அப்போது அவள் முகத்தில் கோபம் தெளிவாக தெரிந்தது. பின்னர் அவள் சற்று எரிச்சலுடன், இந்த பசங்களுக்கு பொண்ணுங்க பின்னாடி அலையறதை தவிர வேற வேலையே இல்லையா? பொண்ணுங்களுக்கும் சொந்தமா ஒரு விருப்பமும் தேடலும் இருக்குங்கிறது கூட இந்த முட்டாள்களுக்கு தெரியலையே என்றாள். அந்த நேரத்தில் ஹேமந்தும் சந்திரேஷும் அருகில் வந்து கொண்டிருந்த போது வீரசமரனுக்கு அருகில் நின்றிருந்த மைராவை அவர்கள் கவனித்தனர். அவளை பார்த்தவுடனே அவர்களின் முகங்களில் ஒரு விசித்திரமான புன்னகை தோன்றியது. பின்னர் அவர்கள் நேராக வீரசமரனை நோக்கி நகர்ந்தனர். அருகில் வந்து நின்றபோது இருவரும் அவனை கவனமாக பார்த்தனர். அதற்குள் சந்திரேஷ் தனது கையை நீட்டியபடி, நீதான் வீரசமரன் இல்லையா? உன்னை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். கடைசியா நாம சந்திச்சது ரொம்ப நல்லதுதான் என்றான். அதை அமைதியாக ஏற்றுக்கொண்ட வீரசமரன் அவன் கையை பிடித்து குலுக்கி, உங்களை சந்திச்சதுல எனக்கும் சந்தோஷம் என்றான். ஆனால் அந்த குலுக்கலின் போது சந்திரேஷ் தனது கையை இயல்பை விட அதிகமாக இறுக்கமாக பிடித்திருப்பதை அவன் உணர்ந்தான். அதோடு மட்டுமில்லாமல் அந்த கையூடாக ஜீவசக்தி ஆற்றலை வெளியிட்டு அதை வீரசமரனின் உடலுக்குள் மெதுவாக செலுத்தத் தொடங்கினான். அவன் பலத்தை சோதிக்க முயல்கிறான் என்பதை உணர்ந்த வீரசமரன் எந்த எதிர்ப்பும் காட்டாமல் அமைதியாக ஒரு சிறிய பெருமூச்சுடன் அவனை அனுமதித்தான். ஆனால் அந்த அழுத்தம் அவனை எட்டவே இல்லை. அதனால் அவன் முகத்தில் புன்னகை தொடர்ந்தது. இதை கவனித்த சந்திரேஷின் கண்களில் மெதுவாக ஒரு விசித்திரமான கோபம் தோன்றத் தொடங்கியது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.